गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. சத்குருநாதரோட பரம கிருப்பையில் நம்ம இப்போ நம்மளுடைய நாராயணியம் 4 தசகத்துக்கான அர்த்தம் பாவார்த்தம் ஸ்மரிச்சுட்டோம். முன்னாடியே சொன்னேன், நம்மளுடைய பாகவதத்தினுடைய பரிபூர்ணமான சாரமாக இருக்கிறது தான் இந்த நாராயணியத்தோட ஸ்பெஷாலிட்டியே. பகவான் நாராயண பட்டத்திரி பகவானை எப்படி ஸ்மரிக்கிறார் அப்படின்னா பாகவத சாரமாக தான் பார்க்குறார் ஃபுல்லாக. அதில் முதல்ல 3 தசகம் அப்படிங்கிறது பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தம். அந்த முதல் ஸ்கந்தத்தை 3 தசகத்தில் பகவானுடைய மகிமா முதல்ல பகவானுடைய ஸ்வரூப கட்டாட்சத்துலேருந்து ஆரம்பித்து பகவானுடைய மகிமையை சொல்லிகிட்டே வரார். அப்புறமா தன்னுடைய இடத்துலேருந்து பகவானை எப்படி பார்க்குறாரோ அதை வர்ணனை பண்ணுறார், பகவத் ரூபத்தை வர்ணனை பண்ணுறார். அப்புறம் ஒரு பக்தன் அப்படிங்கிறவன் எந்த ஒரு லட்சணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத 3வது தசகத்தில் சொன்னார். அப்படிப்பட்ட 3 தசகத்தில் பகவத் ஸ்மரணையை பண்ணினதுக்கு அப்புறமா பகவானை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்கான யோக சித்தியாக இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகத்தை பற்றி ரொம்ப அழகாக பட்டத்திரி தன்னுடைய 4வது தசகத்தில் ரொம்ப விவரமாகவே சொல்லியிருக்கார். அப்புறம் இப்போ அந்த அஷ்டாங்க யோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம், கடைசியாக அந்த ஜீவன் கிளம்பி எல்லாம் தாண்டி ஒன்றொன்னா ஒரு ரவிலோகம் எல்லா லோகமும் தாண்டி அந்த பகவானை அடையறதுக்கு வைகுண்ட அச்சிராதி மார்க்கமாக அது பகவான யோக மார்க்கம். எந்த மார்க்கமாக இருந்தாலும் பகவானோட பரமபதத்தை அடையறதுக்கு போகும் பொழுது பகவானுடைய விராட்ட ரூபமாக இருக்கக்கூடிய விராட்ட ஸ்வரூபமாக பகவான் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறதையும் இங்கே ஸ்மரிச்சுக்கிறார். அதுதான் தன்னுடைய 5வது தசகத்தில் பகவான் பட்டத்திரி பகவானை ஸ்மரிச்சுன்னு சொல்கிறது. ஜென்ரலாக ஒரு புராணம் பெரிய கதை அந்த மாதிரி இதெல்லாம் எழுதும் பொழுது என்ன சொல்கிறான்னா, பகவானுடைய பகவத் ஸ்வரூபத்தை எப்படி வர்ணிக்கிறோமோ அதெல்லாம் இப்போ பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா 5 புருஷார்த்தங்கள், 5 பெரிய மகா விஷயங்களை தாங்கின்னு இருக்கிறவருக்கு பேர் தான் பகவான் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் நம்மளோட சாப்டர்ஸில். அப்படி நம்ம பார்த்த அந்த பகவானுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குது, பகவான் எப்படி இருக்கார், எதனால் அவருக்கு அப்படி பகவான்கிற பேர், அவர் எப்படி அதிசிரேஷ்டமான ஒரு மூர்த்தி, உலகமே அந்த மூர்த்தி தான், அந்த மூர்த்திக்கு கீழே தான் அந்த மூர்த்தியோட சாட்சாத்காரத்தை தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னெல்லாம் நம்ம நிறையா சொல்லிகிட்டே வரோம் இல்லையா. அப்படி சொல்லிகிட்டே வர அந்த பகவான் அவரை பற்றின எல்லாமே சொல்லணும் அப்படிங்கிறார். எப்படின்னா அவர் மேலே அதீத பக்தி வரணும் அப்படின்னா அவர் என்னெல்லாம் காரியம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு எக்ஸலண்ட் ஹார்ட் சர்ஜன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் பர்சன் நம்ம சொல்கிறோம். அவர் என்ன படிச்சிருக்கார், அவருடைய பால்யம் எப்படி இருந்தது, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சாதிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு వ్యక్తిக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லையா. நம்ம వ్యక్తిயும் பகவானையும் ஒன்றா வச்சு பார்க்கல. அதாவது அப்படிப்பட்ட பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் என்னெல்லாம் காரியம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காமல் நம்ம போக முடியாது. இது கொஞ்சம் ஒரு டெப்த்து சாப்டரே ரொம்ப டெப்த்தாக இருக்குது. நானும் என்னோட அறிவுக்கு எட்டின அளவுக்கு அறிவெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஒரு மனசில் என்ன ஸ்மரிச்சிக்க முடிஞ்சுதோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது தப்பு இருந்து எனக்கு சொல்ல வரல அப்படின்னா முன்னாடியே க்ஷமாபணம். ஓகே, அதனால் அதையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப 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 ஆழமாக எழுதியிருக்கார். 10 ஸ்லோகத்துக்குள்ள ஒரு விராட்ட உற்பத்தியை சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காரியம். அது அப்படி அவருடைய பாண்டித்யத்துக்கு இப்போ நம்ம எல்லாரும் நமஸ்காரம் பண்ணியே ஆகணும். ஏன்னா 2வது ஸ்கந்தம் பூரா 4, 5, 6, 7 சாப்டர். ஓகே, அந்த 4 தசகத்தில் பாகவதத்தினுடைய 2வது ஸ்கந்தத்தையே சாரமாக கொடுத்துருக்கார். அப்படின்னா வெறும் 40 ஸ்லோகத்தில் அதை எழுத முடியும் அப்படின்னா அவருடைய பாண்டித்யத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தலை வணங்கியே ஆகணும். அப்படி பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கார். நம்மளால் அதை எந்த ஸ்மரணையில் அதை புரிஞ்சிக்க முடியுமோ அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நானும் நிறையா பேரோட லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டு தான் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இருந்தாலும் அது எப்படி போகிறதுன்னு தெரில, பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல் ஸ்லோகம் எடுத்துக்கிறார். व्यक्ताव्यक्तमिदं न किञ्चित् अभवत् प्राक् प्राकृतप्रक्षये
मायायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वय्यागतायां लयं नो मृत्युच्च तदामृतं च समभून् नानो न रात्रे स्थितिः तत्रैगस्त्वम् अशिष्यताः किल परानन्दप्रकाशात्मना. அதாவது முன்னாடியே நம்ம பார்த்தோம் முதல் ஸ்லோகத்தில் இல்லையா, சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபமித்தம் காலதேசாவதிப்பியாம், ஒரு காலத்துக்கும் உட்படாத எந்த ஒரு நிர்குணங்களாலேயும் மெஷர் பண்ண முடியாத, எந்த ஒரு உபனிஷதாலேயும் வர்ணிக்க முடியாத, எந்த ஒரு வேதங்களாலேயும் விளக்க முடியாத ஒரு ஸ்வரூபமாக ஒரு சித் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் தான் அந்த பகவான். அந்த பகவான் எந்த ரூபமாக இங்கே இருக்கார் அப்படின்னா குருவாயூரப்பன் அப்படிங்கிற ஒரு ரூபமாக பகவான் இங்கே இருக்கார். அந்த குருவாயூரப்பனை எல்லாருக்கும் அந்த பாக்கியம் ஜனானாம் அப்படிங்கிற அந்த ஜனங்களுக்கெல்லாம் அது எப்படி பாக்கியம்னா, இவ்வளோ சிரமம் பட்டு யோக யாக சாஸ்திரமெல்லாம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி அவிர்வாகத்தில் பகவானுக்கு எல்லா ஆகுதியும் கொடுத்து அதுலேருந்து எந்த தேவத்தையை நம்ம உபாசனை பண்ணுறோமோ அந்த தேவத்தை தான் வெளியில் வருவா. ஆனால் சாக்ஷாத் பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளுக்கும் அதிபதியான பகவான் அப்படிங்கிறவரை எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இதோ வாசலை திறந்து அந்த சுவாமியோட கட்டாட்சத்தில் நம்ம குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிடலாமே. அவ்வளவு சுலபமாக நீ எல்லாருக்கும் அனுகிரகம் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பகவானா குருவாயூரப்பன் இருக்கார் அப்படிங்கிறத முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார் இல்லையா. இப்போ இந்த 5வது ஸ்லோகத்தில் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் என்ன சொல்லறார் அப்படின்னா, அதாவது பிரளய காலம் ஜகத் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு பிரளயம்ங்கிறது நம்ம 3 விதமான பிரளயமெல்லாம் சொல்கிறா. நித்திய பிரளயம் அப்படிங்கிறதே நம்மளுடைய டே டு டே லைஃப்லேயே நம்மளுடைய பிரளயத்தை பார்க்கலாம். அதாவது நம்ம ஆற்றுல ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு சண்டை அப்படின்னாலே ஒரு பெரிய பிரளயமே முடிஞ்சு ஓஞ்சுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஒரு குவைட்னஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய பிரளயம் அப்படிங்கிறது நித்திய பிரளயமாக நம்ம டே டு டேல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ராத்திரி பகல் பகல் ராத்திரி அப்படின்னு 2 ஸ்திதி இல்லையா. அப்படி அந்த 2 ஸ்திதியும் நடந்துட்டுருக்கு, டெய்லி நடக்கிறது. ராத்திரி காத்தால ஏந்துக்கிறோம், அலாம் வைக்கிறோம், அழகாக அலாம் வைக்க முடியாமல் மறந்து போய் தூங்கி போகிற நாட்கள் உண்டு. இருந்தாலும் ஒரு ரொட்டீன் செட் ஆகுது. ஒரு 9 மணி 10 மணி ஆகிடுதுன்னா நம்மளுடைய டே முடியறது அப்படின்னு நினச்சிக்கிறோம். அடுத்து ராத்திரி ஆரம்பிக்கிறது, திருப்பி மறுநாள் காத்தால் ஈஸியாக புரிஞ்சுப்போம் நம்ம இதை இதெல்லாம் எப்போ அப்படின்னா, இதெல்லாம் ஒரு கட்டாட்சம் இல்லாமல் நடக்காது. இது ஒரு மாயை இல்லையா. இப்போ நம்மளுடைய யதார்த்தமான லைஃப்பில் இப்போ நான் ராத்திரி அப்படிங்கிறத விடிய விடிய நம்ம உட்காந்து முழிச்சுண்டு பார்த்துட்டே இருந்தால் என்ன தெரியும், நல்ல ப்ரீஸ் இருக்கும், நல்ல சந்திரனோட முழு நிலவை பார்க்கலாம். இல்லை ஒரு அமாவாசை ராத்திரின்னா அது இருட்டாக இருக்கும், அதை பார்க்கலாம். இதுக்கும் மேலே என்ன, சக்கலமும் உறங்கின்னு இருக்கிற சமயம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். அந்த சைலன்ஸை நம்மளால் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண முடியும், நம்மளை அறியாமலே ஒரு மயக்கத்துக்கு போய் நம்ம தூங்கி போயிடுவோம். இது நம்மளுடைய ரொட்டீன் சாதாரண ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, மகா பிரளயம் அப்படின்னா இந்த லோக்கமே முடிஞ்சு போச்சு அப்படின்னா அப்போ என்ன பாக்கி இருக்கும் அப்படின்னு குருவாயூரப்பன் கேட்குறார். என்ன பாக்கி இருந்தது அப்படின்னா, என்னெல்லாம் ஒரு மனுஷன், அதாவது இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இப்போ ஒரு சத்சங்கம் நடந்துட்டுருக்கு, இதில் ஒரு 55 பேர் இருக்கும். இந்த 55 பேருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு ஒரு நாடு இருக்குது, அந்த நாடு இந்த பிருத்திவிக்குள்ளே இருக்குது. இந்த பிருத்திவி அப்படிங்கிற ஒரு பெரிய அண்ட கட்டாட்சம்னு படித்தோம் இல்லையா முன்னாடி. அதுலேருந்து வெளியில் ஊர்துவ புண்டம் வழியாக கிழிச்சுட்டு கிளம்பி நம்மளுடைய பிராணன் போகிறது அப்படிங்கிறது அஷ்டாங்க யோகத்தில் போன கிளாஸில் பார்த்தோம், போன இதில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சகலமும் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே ஒன்றொன்னா குறைஞ்சுட்டே அது எல்லாம் போய் எங்கே ஒடுங்கிறது அப்படின்னா, அப்படியே பகவானா அது எல்லாம் லயமாயிடுறது. பகவானா லயமாறுது. என்னெல்லாம் லயமாறுது அதில் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா, வியக்தமிதம் ஸ்தூலமாக இருக்கிறது. வியக்தம்னா ஸ்தூலமாக இருக்கிறது, வியக்தமிதம்னா ஸ்தூலம் இல்லாமல் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய
எல்லாமுமே. எல்லாம் அப்படின்னா மனுஷன், நிறம், நிலம், நீர், வானம், 5 பஞ்சபூதங்கள் எல்லாம், 2 மகக்காரம், மகத்காரம், அகங்காரம் சொல்கிறோம் இல்லையா, அது அந்த எல்லா புருஷார்த்தங்கள் எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாம் போய் சூக்ஷ்மமாக உள்ள இந்த திருஷ்யமே அப்படியே இந்த பிரபஞ்சம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட போய் ஒடுங்கி போய்டுறதே அப்படின்னு சொல்கிறார் பட்டத்திரி. இதை அனுபவித்து சொல்கிறார். அப்போ அகக ஸ்தித இப்போ வந்து ந ஸ்திதன அப்படிங்கிறார். அப்படின்னா பகலும் இல்லை, ந ராத்திரே இரவும் இல்லை, ரெண்டுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அப்போ வேற யார் மாத்திரமே அங்கே இருந்தா? எல்லா 3 குணங்கள் எல்லாமே உங்ககிட்ட ஒடுங்கி போய்டுறதே. அப்போ யார் மாத்திரம் அங்கே ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டால், ஏதோ ஒன்று இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிது இல்லையா. இப்போ நம்ம பிரளயத்திலேருந்து திருப்பி இப்போ உற்பத்திக்கு போக போகிறோம். ஏதோ ஒன்று இத்தனை காலம் உற்பத்தி பண்ணின ச ஏக்கக அப்படிங்கிற அந்த பகவான், அந்த சித்ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய சுவாமி, அது யாராக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சாக்ஷாத் குருவாயூரப்பா நீதானே அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா குருவாயூரப்பன் இப்போ எதை தாங்கிண்டு வந்திருக்கான் இந்த ஸ்வரூபத்தில்? சாக்ஷாத் பகவானுடைய நம்மளுடைய மகாவிஷ்ணுவோட ஸ்வரூபமாக ச ஏக்கக ஒருத்தராக உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு பெரிய பரந்தாமன், பரபுருஷன், பரமாத்மா. அந்த ஒரு பரமாத்மா யார் எந்த ரூபத்தை தாங்கிட்டு வந்திருக்காருன்னா அந்த குருவாயூரப்பன் அப்படிங்கிற ரூபத்தை தாங்கிட்டு வந்திருக்கார். இப்போ இந்த ரூபமானது இந்த பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எதற்காக இந்த பிரளயம் அப்படிங்கிறத உருவாக்குறார் அப்படின்னா, இதை வந்து தன்னுடைய தாயார், அதாவது தன்னுடைய மகாலட்சுமி தன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் வச்சுருக்காரே, இவருக்கு ரூபம், இவருக்கு யார் சக்தியை கொடுக்குறா? அந்த மாயா அப்படிங்கிற மகாலட்சுமி. இந்த இடத்துல பல பராசரப்பட்டர் அவரெல்லாம் தன்னுடைய வியாக்கியானத்தில் வந்து மாயை அப்படிங்கிறத வந்து தாயாருக்கு ஈக்குவலண்ட்டாக தான் சொல்லியிருக்கான். அதாவது எப்படின்னா ஒரு சக்தி ஸ்வரூபமாக தான் இந்த மாயையை வந்து சொல்கிறான். ஏன்னா இந்த மாயை பல லீலைகளை பண்ணிட்டு இருக்கு இல்லையா. இந்த மாயை இல்லாத உலகமே இல்லை. அது எப்படி நம்ம வந்து பாகவதத்தில் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் வந்து குந்தி வந்து வேண்டிக்கிறா இல்லையா, தன்னுக்கு வந்து இந்த மாயையினால இந்த பகவான் அப்படிங்கிற ஸ்வரூபமே என் கண்ணை மறைச்சு விடுதே அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இந்த மாயைங்கிறது ஒரு சக்தி ஸ்வரூபம். இப்போ பராசரப்பட்டர்லாம் வந்து எதை வந்து ஈக்குவலண்ட்டாக சொல்கிறார் அப்படின்னா, மகாலட்சுமி ஸ்வரூபம்தான் மாயை தான் மகாலட்சுமி அப்படிங்கிறார். அதனால தன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்துறதுக்காக பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணி அந்த பிரளயத்தை காட்டுறார். என்ன காட்டுறார் அப்படின்னா, அதுவும் இந்த மாயையோட சக்தியை வச்சுதான் காட்ட முடியும். ஒன்னொன்னா தனக்குள்ள ஒடுக்கி கடைசியில் தான் ஒருவனே சித்பவானு ஸ்வரூபமாக தான் ஒருவனே இருக்கார் அப்படிங்கிறத வந்து நியமனம் பண்ணுறார். அப்படி பண்ணினேளா அப்படின்னு தாங்கள் ஒருவர் தான் பரமானந்த ஸ்வரூபியா பாக்கியா தனியா இருந்தேடா அப்படின்னு பகவான் கிட்ட குருவாயூரப்பன் கிட்டக்க நம்மளுடைய பட்டத்திரி கேட்க, குருவாயூரப்பன் தலையசைச்சு ஆமான்னு சொல்ற முதல் ஸ்லோகத்தில். 2வது ஸ்லோகம், கால கர்ம குணாச்ச ஜீவ நிவஹா விஸ்வம் ச காரியம் விபோ சில்லீலா ரதிமேயுஷி. त्वयि तथा निर्लीनता மாயையுஹு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பகவான் வந்து பிரபோ அப்படின்னு அழைக்கிறார். குருவாயூரப்பனை வந்து சுவாமியை அழைச்சிட்டு அவர் வந்து சொல்கிறார், நீங்கள் வந்து பிரளயத்துக்கு முன்னாடி, இப்போ பிரளயம் அப்போ ஸ்திதியில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணினேள் அப்படின்னா, என்ன மாதிரியான ரூபத்தில் நீங்கள் இருந்தேள் அப்படின்னா, எல்லாம் இந்த சத்துவம் 3 குணங்களாக இருந்திருக்கேள். ஓகே, இந்த 3 நீங்கள் வந்து ஆத்மானுபாவத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தேள் அப்படின்னா, இந்த 3 குணங்கள் எது, சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற இந்த 3 குணமாகவும் இதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும் இல்லையா. அந்த காரியமாக இருக்கக்கூடிய அது என்னவா இருந்தது அப்படின்னா, காலம் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆகணும் இல்லையா, அந்த காலமாகவும் இருந்திருக்கேள். அப்புறம் அது எல்லா காரியங்களையும் பண்ணணுமே.
இல்லையா? ஒரு பஞ்சபூதங்களை வந்து பகவான் சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னா, ஆகாயம்னா அது ஆகாயத்தோட காரியம். இப்போ பூமி அப்படின்னா அந்த பூமிக்கு உள்ள காரியம், அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவன்களை உற்பத்தி பண்ணுறது, இதெல்லாம் பின்னாடி படிக்க போகிறோம். பூமியில் உள்ள ஜீவன்களை உற்பத்தி பண்ணுறது. அப்புறம் நம்மளுடைய காற்று அப்படின்னா அந்த காற்றுக்கு என்ன வேலை உண்டோ அந்த வேலையை உற்பத்தி பண்ணுறது. இப்படி ஒரு ஒரு விஷயங்கள்லேயும் காரியங்கள்லேயும் நீங்கள் அதை நடத்துகிற ஒரு விதமாக நீங்கள் தான் அதுக்கு கருவி. அதில் யார் வந்து இது இத்தனையும் ஒருத்தர் கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறமா அதுக்கு வந்து நம்மளுடைய ஜீவன் அப்படிங்கிறது கொடுக்கலன்னா, ஒரு கரு உருவாருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த கருவுக்கு வந்து ஒரு ஜீவாத்மா அப்படிங்கிற ஒரு ஜீவன் கொடுக்கல அப்படின்னா அது எப்படி சோபிக்கும்? நம்மளுடைய சரீரம் அப்படிங்கிறோம், இந்த சரீரத்தை வந்து கண்ணாடி முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கண்ணாடி முன்னாடி இன்னார் அப்படின்னு நமக்கு தெரியறது. நமக்கு 2 கண்ணு இருக்குது, காது இருக்குது, கால் இருக்குது, அழகு இருக்குது, சிகப்பு இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். எப்போ உள்ளுக்குள்ளே ஜீவாத்மாவாக இந்த பகவானுடைய கருணை இருக்கிற வரைக்கும் தான் அதை நம்மளால் அனுபவிக்க முடியும். அந்த கருணை ஒரு நிமிஷம் நமக்கிட்டேந்து எடுத்து வெளியில் போட்டுட்டா, அன்றைக்கே சொன்னேன்னா, அதாவது சிவம் அப்படிங்கிறதுல மேலே இருக்கிற அந்த கொம்பு தான் நம்மளுடைய பகவானுடைய கருணை. அந்த கருணை வெளியில் போயிடுத்து அப்படின்னா அது வெறும் சவம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்மளுடைய சித்தா உள்ள எது இருக்குது அப்படின்னா பகவானுடைய கிருபா. அப்படி நீங்கள் அப்போ குருவாயூரப்பன் கேட்குறார். யார் நம்ம பட்டத்திரி எப்படி கேட்குறார் அப்படின்னா, நீங்கள் வந்து சத்தியமான ஸ்வரூபமாக இருந்துண்டு, ஆனால் எல்லாத்துலேயும் இருந்தாலும் காரண ரூபமாக சாட்சி ஸ்வரூபமாக இருந்து மாத்திரமே இது எல்லாத்தையும் பார்த்துருக்கேடா அப்படின்னு கேட்குறார். கேட்டுட்டு இந்த பிரபஞ்சமே எப்படி ஆறுதுன்னா ஃபுல்லாக லயமாயிடுறது. யார்கிட்ட லயமாயிடுறது? சாக்ஷாத் பகவான்கிட்ட லயமாயிடுறது. லயமாடுறதுன்னா உள்ள ஒடுங்கிறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் பகவான் பானம் பண்ணுறார். பானம்னா அப்படியே குடிச்சு விடுறாருன்னு அர்த்தம். சக்கலமும் அவருடைய குக்ஷிக்குள்ளே போய் அப்படியே ஒடுங்கி போய்டுறது. ஒடுங்கி போனதுக்கு அப்புறமா இதை எல்லாத்தையும் வந்து நான் எப்படி வந்து ஒரு அசத்தியம்னு சொல்ல முடியும்? எப்படின்னா, ஏன் இதை வந்து நான் அசத்தியம்னு சொல்லவே முடியாதே அப்படின்னு அவருக்கு வந்து ஆச்சரியமாக சொல்கிறார். இப்போ இது எல்லாமே சத்தியம்தான். ஆனால் இந்த சத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எப்படி இருக்குன்னா, அதுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு பதம் போடுறார் அவர். என்ன போடுறார் அப்படின்னாக்க, சக்தியாத்மனாதி தேஷாம் நைவ வதந்த்யஸ்த்வமயி விபோ சக்தியாத்மனா திஷ்டதா நோ சேத் கிம் ககன பிரசூன சத்ருஷா பூயோ பவத் சம்பவக. அதாவது இந்த அகிலமே இப்படி உண்டாயிருக்கு இல்லையா? இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆகாசத்தில் ஒரு தாமரை இருந்தால் அது எப்படி இருக்குமோ அப்படி இந்த பிரபஞ்சம் இருக்கு, இனிமேயும் இருக்க போகிறது. அது எப்படி ஆகாச தாமரை ஆகாசம் அப்படிங்கிறது ஒரு தனி இல்லையா? தட் இஸ் சத்தியம். அது தனி சத்தியமாக தெரியறது நமக்கு முன்னாடி ஆகாசம் அப்படிங்கிறது. அதே மாதிரி தாமரை அப்படிங்கிற புஷ்பம், அதாவது ககன பிரசூனன் அப்படிங்கிற, ககனம்னா ஆகாசம், தாமரை ஆகாச தாமரையாக அதை வந்து ஓமப்படுத்துகிறார். ஆகாசமும் நிதர்சனமான உண்மை, தாமரை அப்படிங்கிற புஷ்பமும் உண்மை. ஆனால் ஆகாச தாமரை அப்படிங்கிறது சத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது அசத்தியம். அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு தானே நம்ம சொல்லுவோம். அப்போ என்னது? ஆகாசமாக இருக்கிறதும் பகவான் தான், தாமரையாக இருக்கிறதும் பகவான் தான். ஆகாச தாமரைன்னு இவர் ஓமானம் சொல்லும் பொழுது பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா சாட்சியாக இருக்கார் அப்படிங்கிறார். இது எதுக்குள்ளேயுமே பகவான் நுழைஞ்சு உள்ளே போய் வாசம் பண்ணினாலும் பக்கத்தில் அதை சாட்சியாக பார்க்கக்கூடிய சாட்சி பூதமாக தான் பகவான் இருக்கார். ஏன்னா இது எதையுமே வந்து வேதங்கள்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இது எல்லாமே உண்மை. இந்த உண்மை இல்லைன்னு நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற குருவாயூரப்பன் பார்த்து, நான் எப்படி உன்னை பார்த்து இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் நடந்துதா என்ன, இதெல்லாம் இல்லையா அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஆகாயம் சத்தியம், தாமரையும் சத்தியம். இதை ஒரு ஆகாய தாமரையா, அதாவது மாயையா, இப்போ ஆகாய தாமரைங்கிறத நம்ம கற்பனை பண்ணினோன்னா எப்படி இருக்கும்?
அது வந்து ஏதோ மாயா ஸ்வரூபம் மாதிரி தானே இருக்கும். ஒரு மேஜிக் இது பாட்டு அப்படியே நகர்ந்து வந்ததுன்னா நம்ம எப்படி பார்ப்போம். அந்த மாதிரி இது ஒரு மேஜிக்கல் இஷ்யூ மாதிரி நமக்கு தோன்றது. அத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாத்தையும் சூக்ஷ்மமாக, அதாவது வியக்தமாக இருந்த எல்லாம், வெளிப்படையாக தெரிஞ்ச எல்லாத்தையும் சூக்ஷ்மமாக உனக்குள்ளே இப்போ நீ அடக்கின்ட்ட. அப்படிப்பட்ட அடக்கின்ற கிருஷ்ணர் குருவாயூரப்பன் பின்னாடி ஒன்றொன்னா வந்து சொல்ல போகிறார். எப்படி இந்த காலம், எப்படி இந்த யுகம், இதெல்லாம் வந்து வரப்போகிறது அப்படிங்கிறத வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிற. அடுத்த ஸ்லோகம் அப்படிங்கிறது வந்து டெப்த் ஆஃப் நாலெட்ஜ். எப்படி வந்து இதெல்லாம் என்னென்னே சத்தியமாக எனக்கு ஒன்றுமே விளங்கலைன்னு தான் சொல்லணும். அதாவது அவர் எப்படி இதை வந்து எழுதியிருக்காருன்னே தெரியல. அந்த ஸ்லோகம் படித்தா கண்ணெல்லாம் கலங்கி தான் போய்டுறது. ஏவம் சத்விபரார்த்த கால விகதௌ வீக்ஷாம் விஸ்ருக்ஷாத்மிகா விப்ராணே த்வயி சுக்ஷுபே திரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம். என்ன பண்ணுறார் அப்படின்னா, பகவான் வந்து த்விபரார்த்த கால விகதௌ அப்படிங்கிற த்விவச்சனம். இது வந்து 2 பரார்த்தங்களாக பிரிச்சிருக்கார். 2 பரா, அதாவது பிரம்மாவனுடைய ஆயுட்காலம். ஏன்னா சிருஷ்டிக்கு கர்த்தா யாரு அப்படின்னா பிரம்மா. இந்த பிரம்மாவையே இப்போ பகவான் தான் சிருஷ்டி பண்ண போகிறார். எப்பன்னு இது பின்னாடி வரும் அது ஸ்லோகங்களில். பகவான் தான் இந்த பிரம்மா. ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லை. பிரளய காலத்தில் ஏகமாக பகவான் பார்க்கடலில் பள்ளி கொண்டு யோக நித்ரையில் இருக்க. இப்போ இனி அடுத்த சிருஷ்டியாக ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி இது என்ன, பிரம்மாவுடைய காலகட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரம்மாவுனுடைய ஆயுட்காலம் ஒரு நமக்கெல்லாம் வந்து இப்போ 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் உங்களோட ஆயுட்காலம். எங்கள் தாத்தா 100 வயசு வாழ்ந்துட்டு போனார், எங்கள் பாட்டி 100 வயசு இருந்துட்டு போனான்னு நமக்கெல்லாம் ஒரு காலம் வைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு பரா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பேர் வந்து பரா. அந்த பரா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 100 இயர்ஸ். பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் வந்து 100 வருஷம். இது வந்து இந்த ஸ்லோகமோட வியாக்கியானம் வந்து நான் துஷ்யந்த் ஸ்ரீதரோட ஆடியோலேருந்து தான் கேட்டு எழுதி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கார் அவர். அது வந்து என்ன சொல்கிறது, எத்தனை தடவை கேட்டாலும் வந்து புத்திக்கு போகுமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம அனுபவிப்போம். அவாவா யாருக்காவது வந்து ஏதாவது டவுட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருடைய ஆடியோ வந்து அவசியம் கேட்கணும். எல்லோரும் கேட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் அவாவாளுக்கு டெவலப் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். 100 இயர்ஸ் பிரம்மாவுடைய ஆயுட்காலம். அதை வந்து 2 விதமாக பிரிக்கிறா. அதாவது ஆயுட்காலத்தை 2 டிவைட் பண்ணுறா. அதாவது 2 50 வருஷமாக பிரிச்சுக்கிறா. அப்படி சிம்பிளாக எடுத்துக்கோமே. பிரதம பரா, த்விதீய பரா அப்படிங்கிறா. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சங்கல்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம பஞ்சாங்கம் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கடமை எல்லாருக்கும். அதாவது பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய என்ன சொல்கிறது, புத்தி விருத்தி ஆகுமா. புத்தி அப்படி விருத்தி ஆகுமா பஞ்சாங்கத்தில். நித்தியம் என்ன நட்சத்திரம், என்ன காலம், என்ன கரணம், என்ன யோகம் அப்படிங்கிறத வந்து நித்தியமாக வந்து பஞ்சாங்கத்தை பார்க்கணும், அந்த படிக்கணும். அதை வந்து வாய் விட்டு சொல்லணுமா. அதை வந்து சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த த்விதீய பரார்த்தே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய காலம், இப்போ நம்ம ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்ம இருக்கும்பொழுது அவருடைய பிரதம பரா முடிஞ்சு போயிடுது. 100 வருஷ காலத்தில் பிரம்மாவுடைய 50 வருஷ காலம் முடிஞ்சு இப்போ 2வது பரால தான் நம்ம எல்லாம் இருக்கோம். இப்போ நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து எப்படி அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த வெறும் 100 இயர்ஸுங்கிறது வந்து அவரோடது கிடையாது. அவருக்கு எப்படி அப்படின்னா, அவருக்கு வந்து 12 மணி நேரம் ஒரு பகலும், ஓகே, 12 மணி நேரமாக இருக்கக்கூடிய ஒரு இரவும், அதாவது 24 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணுறோம் இல்லையா? நம்மளுடைய 24 ஹவர்ஸுங்கிறது ஒரு நாள். அது மாதிரி வந்து 360 டேஸ் அப்படிங்கிறது தான் ஒரு வருஷம் இல்லையா? ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது தான் பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ என்னன்னா நமக்கு இப்போ இருக்கிற இந்த கலியுகத்துக்கு வந்து அவர் கால்குலேட் பண்ணி அழகாக சொல்கிறார். இதில் என்ன அப்படின்னா 4,32,000 வருடம் நம்மளுடைய கலி. அந்த கலி இதை வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு ஒரு யுகத்துக்கும் எவ்வளவு வருஷங்கள் இருந்தது அப்படின்னு பார்க்குறா. அப்படி ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு வருஷங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா 2 தடவை துவாபர யுகம் அப்படிங்கிறது வந்து இந்த 4,32,000 வருஷத்தை வந்து 4,32,000 இயர்ஸை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணினா அது துவாபர யுகம். அதையே 3ஆல் மல்டிப்ளை பண்ணினோம் அப்படின்னா திரேதா யுகம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணினோம் அப்படின்னா அது சதுர்யுகம், கிருத்தயுகம் அப்படிங்கிற இந்த 4 யுகங்களும் சேர்ந்து அது மாதிரி இந்த 4 யுகமும் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். ஓகே, இது 4 சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். அது மாதிரி 1000 சதுர்யுகங்கள் தான் பிரம்மாவுக்கு ஒரு பகல், அதே போல ஒரு இரவு. 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுடைய ஒரு பகல் ஒரு இரவு. அது மாதிரி அப்போ எப்போ இன்ட்டு 100 அந்த 1000 சதுர்யுகங்களையும் 100ஆல் பெருக்கி எவ்வளோ வருதோ அவ்வளவு பிரம்மாவுடைய ஆயுஷு அப்படிங்கிற. ஸோ இதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இப்போ பிரம்மாவனுடைய ஆயுள் அப்படிங்கிறது ஒரு மாதிரியாக நமக்கு வந்து ஒரு புரிஞ்சுட்டு இருக்கோம். அவருடைய ஆயுட்காலம் பெரிய நீண்ட ஆயுள் காலத்தை கொடுத்துருக்கார் பகவான் அவருக்கு. அவர் ஆனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா பின்னாடி இந்த மனுவோட சிருஷ்டியெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். பிரம்மா என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய படைப்பு தொழிலை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா. ஹி ஹாஸ் டு அப்பாயிண்ட் சம்படி. யாரையாவதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணினாலே ஒழிய அது நமக்கு வந்து சிருஷ்டியை வந்து ஒரு நல்ல ஸ்டேபிளாக வைக்கக்கூடியதுக்காக வந்து அவர் வந்து 14 மனுஸ் அப்படிங்கிறா. மனுக்கள் அப்படின்னு பேர் அவளுக்கு. அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு மனுவும் இத்தனை வருஷ காலம், இத்தனை யுகங்கள் ஆட்சி பண்ணுவா. அதாவது இந்த பிரகிருதி இந்த சிருஷ்டியை வந்து பரிபாலிப்பா அப்படிங்கிறா. அவளுக்கு எவ்வளவு அப்படின்னா 71 சதுர்யுகம். ஓகே, ஒரு மனுக்கு வந்து 71 சதுர்யுகம் அவள் வந்து இந்த சிருஷ்டியை பராமரிக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை பிரம்மா அவளுக்கு கொடுக்குறார். அப்போ இது யாரெல்லாம் இந்த மனுக்களாக வாழ்ந்திருக்கா அப்படின்னா ஸ்வயம்பு. அது நம்மளோட ஸ்லோகத்திலேயே வரும். ஏதோ இந்த ஸ்லோகத்தில் வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். அது ஸ்வயம்பு அப்படிங்கிற மனுலேருந்து ஆரம்பித்து நிறைய மனுக்களோட பேர்கள்லாம் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்மளுடைய இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தை வந்து எந்த மனு ஆட்சி பண்ணுறார் அப்படின்னா வைவஸ்வந்திர மனு அப்படிங்கிறார். அவர் தான் வந்து விவஸ்வா அப்படிங்கிற சூரியன். அந்த சூரியனுடைய பெயர் வந்து விவஸ்வா. அந்த மனு, அந்த ராஜா அப்படி வச்சுக்கலாம், ராஜான்னு மனு அவர் தான் வந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணின்னு இருக்கார். இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம் எது அப்படின்னா இப்போ எத்தனாவது சதுர்யுகத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா 28வது சதுர்யுகத்தில் இருக்கும். ஏன்னா 71 சதுர்யுகம் அவர் ஆட்சி பண்ணணும். அதில் நம்ம இப்போ 28வது அஷ்டாவிம்சதி சதுர்யுகே, அந்த அஷ்டாவிம்சதி யுகே, ஸோ கலியுகே அப்படின்னு சொல்கிறோமே, அது வந்து அஷ்டாவிம்சத்தினா 28 அந்த சதுர யுகத்தில் நம்ம இருக்கோம். பிரதமே பாதே அப்படிங்கிறார். கலியுகே பிரதமே பாதே ஜம்புத்வீபே பாரத கண்டே அப்படின்னு வரிசையாக சொல்லிகிட்டே வரோம் இல்லையா நம்மளுடைய சங்கல்பத்திலெல்லாம். அது பிரதமே பாதை, கலியுகத்தினுடைய முதல் பாதத்தில் ஃபஸ்ட் குவார்ட்டரில் நம்மெல்லாம் இருப்போம் அப்படிங்கிற. இதுக்கப்புறமா இந்த 100 வருஷம், அதாவது இந்த 100 இயர்ஸ், அந்த சதுர்யுகம் 1000 சதுர்யுகங்கள் இன்ட்டு 100 பெருக்கினா அவருடைய ஒரு ஆயுட்காலம். அது முடிஞ்சால் அடுத்த பிரம்மா அப்படின்னு சொல்கிறா. ஒரு தடவையும் ஒருத்தர் தான் பிரம்மாவாக இருக்கு. அதான் போன தடவை இருந்த பிரம்மா தான் அடுத்த தடவை பிரம்மாவா இல்லை. அந்த பிரம்மா முடிஞ்ச உடனே திரும்ப இது போல் ஒரு பெரிய பிரளயத்தில் பகவான் தனக்குள்ள எல்லாத்தையும் உள்ளடக்கிண்டு திருப்பி வெளியில் புதிதாக ஒரு சிருஷ்டியை உருவாக்குறான். அதற்குத்தான் பிரளயம் அப்படிங்கிற பேர். அந்த புதிய சிருஷ்டியை பகவான் எப்படி உருவாக்குறார் அப்படின்னா அந்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். எப்படின்னா பிப்ராணே துவயி சுக்ஷுபி திரிபுவனி. இப்போ உருவாக்க போகிறார் பகவான். எப்படி புதிய சிருஷ்டியை பகவான் உருவாக்குறாருன்னா சங்கல்ப மாத்திரத்தில் அவர் அப்படி ஈக்ஷாம் அப்படிங்கிற பகவானுடைய ஒரு கருணா கட்டாட்சம், ஜஸ்ட் ஒரு பார்வை,
சங்கல்பம் என்ன பண்ணிக்கிறார், திரிபுவனி இந்த புவனமே உற்பத்தி ஆகணும் அப்படின்னு மாயையை ஸ்மரிச்சுக்கிறார். மாயாங்கிறது இந்த இடத்துல மகாலட்சுமி, அவதான் ஆதிசக்தி ஸ்வரூபமாக இருந்து சக்தியை கொடுக்கக்கூடியவள். அந்த மாயை இப்போ அப்படியே கிளம்பி வந்து சிருஷ்டியை ஆரம்பிக்க போகிறது. எது, பகவானுடைய ஈக்ஷாம்னா கண் திருஷ்டியால் பகவான் சங்கல்பித்த மாத்திரத்தில், தான் நினைத்த மாத்திரத்தில் புதிய உலகத்தையே உற்பத்தி பண்ண போகிறார், அகிலத்தையே உற்பத்தி பண்ணுறார். அந்த மாயை என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுவே ஒரு நிமிஷம் அப்படியே கலங்கர்தான். எப்படி எதை முதல்ல பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுக்கு வந்து விகசிக்க வைக்கணும், அப்படி மலரணும் இல்லையா, ஒன்று எப்படி தாயாரினுடைய கருணையால் தான் அது நடக்க போகிறது அப்படிங்கிறார். முதல்ல எல்லா ஜீவராசிகளையும் உண்டாக்குறார். அது உண்டாக்குறதுக்கு முன்னாடி காலம் அப்படிங்கிற ஒரு சக்தி அது பிறக்கிறது. மாயையிலேருந்து இந்த காலசக்தி வந்த உடனே அகிலமே திருஷ்டம், அகில திருஷ்டம் எல்லா ஜீவராசிகளையும் பார்த்து அது அதற்கான சமஸ்தமான கர்மாக்கள் அதுதான் சொல்ற. மாயா கலுகால சக்தி அகிலா திருஷ்டம் ஸ்வபாவோ பிச்ச. ஸ்வபாவம்னா இப்போ நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா, போன ஜென்மால நான் எப்படி இருந்தேனோ, போன ஜென்மால எனக்கு என்ன கர்மா இருந்ததோ, இந்த பிரளயத்துக்கு அப்புறம் என்னுடைய ஜென்மா எப்படி இருக்கணும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இந்த பிரளயத்துக்கு அப்புறம் நான் என்னுடைய கர்மா எப்படி இருக்குன்னா, எனக்குன்னு ஒரு ஸ்வபாவம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்வபாவம் அதுக்கு உள்ள ஸ்வபாவத்தை முதல்ல உள்ள கொடுக்குறாளாம் சுவாமி. அம்பாளும் சுவாமியுமா சேர்ந்து இந்த உற்பத்தி, இந்த பகவான் இந்த லோகத்தை உற்பத்தி பண்ணுறா இல்லையா, அதை வந்து கொடுக்குற. அவாவாளோட ஸ்வபாவத்தையும் பிராதுர்பூய குணான் விகஸ்ய விததுஹு என்ன சொல்றார் அப்படின்னா, பகவான் வந்து என்ன அப்படின்னா சத்துவம், அதாவது இங்கேயும் இந்த 3 குணங்கள் தான். குணான் அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தம் இந்த இடத்துல இந்த 3 குணங்களையும் தான். என்ன அப்படின்னா சத்துவம் ரஜஸ் தமம் அப்படிங்கிற இந்த 3 குணத்தையும் நமக்குள்ள உற்பத்தி பண்ணுறா. உற்பத்தி பண்ணினதுக்கு அப்புறமா என்ன ஆறுது அப்படின்னா, இது யாருடைய கிருப்பையால அப்படின்னா தாயார் மாயா, அவளுடைய கிருப்பையால் இந்த சிருஷ்டியை உற்பத்தி பண்ணுறா. ஜகத் உற்பத்தி ஆறுது. யாரு, ஏகக இருக்கக்கூடிய பகவானும் மாயையாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தாயாரும் சேர்ந்து உற்பத்தி அப்படிங்கிறத வந்து பண்ணுறா, அதை சிருஷ்டி பண்ணுறா அப்படிங்கிற. அடுத்த ஸ்லோகத்தில் மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா சாட்சீதி கீதோ பவான் भेदैस्तां प्रतिबिम्बतो विविशिवान् जीवोऽपि नैवापरः कालादिप्रतिबोधिता भवता सञ्चोदिता च स्वयं माया सा खलु बुद्धितत्त्वमसृजत् योऽसौ महानुच्यते மாயா சந்நிஹிதோ அப்படின்னா, அதாவது மாயையில் வந்து எப்படின்னா நீங்கள் தான் இருக்க. சுவாமி வந்து எப்படி பண்ணுற அப்படின்னா, இப்போ நம்ம ஆற்றுலையே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காரியத்தை கொடுக்குறா அப்படின்னா அப்பா வந்து சொல்லுவார், இந்த வேலையை நீ வந்து முடிச்சுடணும் அப்படின்னு. அப்பா மனசில் சங்கல்பிச்சுட்டு ஒரு காரியத்தை எண்ணம் அவருடைய மனசில் தோன்றதை குழந்தைகள்கிட்ட பிரதிபலிக்கிறார். இப்போ குழந்தைகளுக்கு அது தெரியறது, இந்த வேலை நம்ம பண்ணணும் அப்படின்னு. இப்போ அப்பா அப்படிங்கிறவர் எப்படி நிற்பார்? அவரும் அந்த வேலையை பண்ணுவாரா? மாட்டார். அவர் வந்து தான் என்ன சங்கல்பிச்சுட்டாரோ அதை இவா கிட்ட கொடுத்தாச்சுன்னா அது நடக்கிறதா அப்படின்னு பார்க்குற ஒரு சாட்சியாக இருப்பார். அந்த ஸ்திதியில் பகவான் இருக்கார். அது எதனால அப்படின்னா, அப்பிரவிஷ்ட வபுஷாக சாட்சி ரூபமாக இருக்கார். ஆனால் பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, எங்கே ஒரே ஒன்று மாத்திரம் கிரியேட் பண்ணுறாரா? இல்லை, பல ரூபம், அதீத குணம், எத்தனை விதமாக அத்தனை ஜந்துக்கள்லேருந்து ஆரம்பித்து சகலத்தையும் உற்பத்தி பண்ணுறார். எல்லாத்துலேயும் யாராக இருக்க போகிறார்? ஜீவாத்மாவாக இருக்க போகிறார். அதுக்கு ஒரு ஜீவனை கொடுக்க போகிறார். அப்படி ஒரு ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறமும் பகவான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார் அப்படிங்கிறது அவருடைய கிருபா. நன்னா புரிஞ்சுக்கணும். பகவான் தான் எல்லாருக்குள்ளேயும் ஜீவசக்தியாக இருக்கார். ஆனால்
நமக்கிட்டேந்து விலகி ஒரு சாட்சி ஸ்வரூபமாகவும் சுவாமி இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஜீவஸ்வரூபமாக நமக்குள்ளே போயிட்டார் அப்படின்னா இப்போ நம்மளும் பகவான் தானே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ அவர் தானே நம்மளை உருவாக்கியிருக்கார், அவர் தான் நம்ம ஜீவசக்திக்குள்ளே போயிருக்கார், நம்மளை ஜீவனை கொடுத்துருக்கார். அப்போ ஜீவஸ்வரூபியாக இருக்கிற நாம் எல்லாருமே பகவத் தத்துவத்தோடு இருக்கோம். அப்படிங்கிறச்ச அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இப்போ தான் அவாவாளுக்கு உள்ள பாவம்னு நம்ம முதல் இதில் படித்தோம் இல்லையா, அவாவாளோட கர்மாவை இப்போ புகுத்துற. கர்மாவை புகுத்தும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு ஒரு ரூபம் ஒரு ஒரு ஜீவனுக்கும் புத்தி அப்படிங்கிறது கிடைக்கிறது. இவாளுடைய கர்மாவை உள்ள அனுப்ப 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 மகத்தத்துவம் அப்படின்னு சொல்கிறா. மகம் அப்படின்னா அப்போ தான் அந்த புத்தி ஸ்வரூபம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வருது. 24 தத்துவங்கள் இருக்குது, அது பின்னாடி படிக்கலாம். அது வந்து ரொம்ப அருமையான 24 தத்துவத்தை எப்படி கற்றுண்டார் தெரிஞ்சுக்கிறாருங்கிறத பின்னாடி வர ஒரு சாப்டரில் நம்ம பார்ப்போம். இப்போ மகத்தத்துவம் அப்படிங்கிற பகவான் எல்லா ஜீவராசிக்கும் அந்த கர்மா, அவாவாளோட கர்மம் என்னவோ அந்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரியான ஸ்வபாவம் என்னவோ அந்த ஸ்வபாவத்தையும் அவளுக்கெல்லாம் கொடுக்குற. இது எல்லாத்துக்கும் இந்த சிருஷ்டிக்கு யாரு உதவியா இருக்கா அப்படின்னா, இந்த காலம், மகா காலம்னு ஒன்று உற்பத்தி பண்ணினா இல்லையா முதல்ல, அந்த காலம் அவ எப்படின்னா இந்த மாயைக்கு ரொம்ப உதவியா இருந்து இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்றது. இப்படியே பகவான் பரார்த்த காலத்துல எல்லாத்தோட அளவையும் பத்தி அவர் சொல்ல போறார். இந்த மாதிரி என்னெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னா, இப்போ மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா, இதுக்கெல்லாம் சாட்சியாக பகவான் இருக்கார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ தான் பகவான் புத்தி அப்படிங்கிற ஒரு மகத்துவத்தை எல்லாருக்கும் உள்ள கொடுக்குறார். அப்போ தான் பகவான் இந்த சிருஷ்டிக்கு புத்தி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை ஏவற அவளுக்கெல்லாம். அதுக்குள்ளே கொடுத்த உடனே தான் இப்போ இந்த புத்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய மகத்தத்துவம் அப்படிங்கிற விஷயமா தெரியுது. இப்போ 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தத்ராசௌ த்ரிகுணாத்மகோபி ச மகான் சத்வப்ரதான ஸ்வயம் ஜீவேஸ்மின் கலு நிர்விகல்பமஹமேத் உத்போத நிஷ்பாதகः சக்ரேஸ்மின் சவிகல்பபோதகமகம் தத்வன்மகான் கல்வசௌ சம்புஷ்டம் த்ரிகுணைஸ்தமோதி பகுளம் விஷ்ணோ பவத் பிரேரணாத். இப்போ சுவாமி ரொம்ப டெப்த்தாக எடுத்திருக்கார் இந்த ஸ்லோகத்தை. குருவாயூரப்பா எப்படின்னா, இந்த மகத்து அப்படிங்கிற ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா, அதில் தான் இந்த 3 குணமும் ரொம்ப பிரதானமாக இருக்குது. இந்த 3 குணமும் ஒருத்தனுக்கு பிரதானமாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது முதல்ல எந்த குணம் ரொம்ப பிரதானமாக இருக்குது அப்படின்னா சத்துவகுணம். அப்படியே குவைட்டுன்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல, சாத்வீகமான அந்த ஒரு ஸ்திதி, அதில் எதுவுமே இன்னும் கலக்கப்படலை, அந்த மாதிரியான ஒரு ஸ்திதியில் சத்துவகுணம் மாத்திரம்தான் முதல்ல ஜீவன்கிட்ட இருக்குது. இப்போ இருக்கிற இந்த ஜீவனுக்கு மனுஷத்வாதி அப்படின்னா ஒரு இன்னொரு குணம் உள்ளுக்குள்ள நுழைய போகிறது. அதுதான் என்ன அப்படின்னா, அதை ஞானம்னு சொல்கிற இந்த இடத்துல பகவான் இந்த நம்ம நினச்சிட்டு இருக்கோமே நம்ம தான் நான் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ நான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லணும். ஐ எம் நிர்மலா, ஐ எம் மிஸ்ஸஸ் மோகன், ஐ எம் சூர்யாஸ் மதர், ஐ எம் ஸ்டேயிங் ஓவர் ஹியர் அப்படின்னு இந்த ஐன்னு போட்டு நமக்குன்னு ஒரு ஸ்தித பிரஜையோட நம்மளோட சுவாசத்துக்கும் நம்மளோட உருவத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறோம் இல்லையா. அந்த ஸ்பெஷாலிட்டி, அந்த குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ என்ன ஆறுது அப்படின்னா, இப்போ சத்துவமாக இருந்த குணத்திலேருந்து இப்போ தமசான ஒரு குணம், அதாவது நான் தான், இப்போ நான் அப்படிங்கிறவன் வேறே ஆயிடுறோம். இத்தனை நேரம் நம்ம யாராக இருந்தோம், பகவானுடைய சிருஷ்டியில்
பகவானே நமக்குள்ள புகுந்து பகவான் நமக்குள்ள வச்சிருந்த அத்தனை குணங்களும் அத்தனை கர்மாக்களும் ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய பகவானே நம்மளுடைய ஜீவனுக்கு ஒரு ஆத்மஸ்வரூபத்தை கொடுத்து நமக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பகவத் ஸ்வரூபத்துக்கு நடுவில் மாயையால் நான் இது வேற, இந்த இது 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 வந்து ஒரு மிருகம், இது வந்து ஒரு மனுஷன், இது வந்து ஒரு மலை, இது வந்து ஒரு கடல் அப்படின்னு பிரிக்கிறார் இல்லையா? அப்படி பிரிக்கும் பொழுது மனுஷனுக்கு அந்த நான் மனுஷன் அப்படின்னு நம்ம உணர்றான். நம்மளை தானே நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிக்க முடியும். நான் குரங்குன்னா 2 குரங்கு வேணால் அது வந்து பேசிகிட்டு இருக்கலாம். நானும் நீங்களும் பேசும்பொழுது நாம மனுஷியாள் அப்படின்னு பேதப்படுத்தி பார்க்கக்கூடிய ஞானம், அந்த ஞானத்தை தான் அந்த இடத்துல நான் அவர் சொல்கிறார். நம்ம வந்து அதுதான் அகங்காரம். அப்படி அகங்காரம்ங்கிறதும் ஒரு ஞானம். அந்த ஞானத்தை பகவான் வந்து உண்டு பண்ணுறார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி வந்து நீ குருவாயூரப்பா இப்படிப்பட்ட ஒரு பகத்தத்துவமானது வந்து எதெல்லாம் வச்சுட்டு இருக்கு அப்படின்னா 3 குணங்களை தனக்கிட்ட இருந்தாலும் முதல்ல பிரதானமாக எந்த குணம் இருந்தது அப்படின்னா பகவான் ஜீவனிடத்தில் சத்துவகுணமே ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ பகவான் மாயையோட சக்தியோட மாயையினுடைய ஒரு ஹெல்ப்போட பகவான் எதை உண்டு பண்ணுறார் அப்படின்னா நான் அப்படின்னு பேதம் பிரித்து பார்க்கக்கூடிய ஞானத்தை உண்டு பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். மிச்ச 5 ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, குரு கிருப்பையில் ஓரளவாவது நம்ம வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து தோணும் நமக்கு இப்போ இந்த சிருஷ்டியோ பிரளயமோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கொஸ்டின் வந்து என்ன தெரிஞ்சுட்டு பண்ணணும்னா இவ்வளோலாம் பண்ணின பகவானை நித்திய ஸ்மரணையாக நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு பகவானுடைய கிருபா கட்டாட்சம் நமக்கு அவசியம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் எவ்வளவு சிரேஷ்டமானவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த லோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேறுபாடு. நீங்கள் நினைக்கிற ஒரு ஸ்திதியில் இருக்கிறவா மாதிரி நான் இல்லை, நான் இருக்கிற ஸ்திதியில் இருக்கிற மாதிரி இன்னொருத்தர் இல்லை அப்படின்னு ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை பகவானால் கொண்டு வர முடியும். அப்படின்னா லோகத்தில் இருக்கிற அத்தனை பிரபஞ்சத்தில் எவ்வளோ ஒரு மாற்றுதல் அவர் வந்து வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற நினைக்கும் பொழுது ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். அந்த பிரமிப்பு வந்து எது அப்படின்னா பகவானுடைய கருணை. அந்த கருணையை ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்தனுடைய லட்சணம். அந்த பக்தனுடைய லட்சணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட மகான்கள்லாம் அதை வந்து சொல்லிகிட்டே வந்திருக்கா. நம்மளுடைய வியாசாச்சாரியால் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து அப்படி விலாவாரியாக இந்த விராட்ட ஸ்வரூபத்தையும் இந்த பிரளய காலத்தையும் சிருஷ்டியும் பற்றி அப்படி ஒரு வர்ணனை பண்ணியிருக்கா. அவள்லாம் எதனால் இதை சொல்கிறா அப்படின்னா இது எல்லாமே இருக்கக்கூடிய ஏகஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் அந்த குருவாயூரப்பன் எப்படிப்பட்ட ஒரு கட்டாட்சத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா பின்னாடி போக 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 எல்லாருடைய கதைகள், எல்லாருடைய வாழ்க்கை வரலாறு, ஒரு யுகமும் ஒரு அவதாரமும் பகவான் எப்படி கொண்டு போகிறார், அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறத வந்து அந்த ரசானுபாவத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஸ்டெப்பு, ஒரு இடத்துலேருந்து ஏறி பார்த்தா தான் அந்த பக்கம் ஒரு ஆனந்த பெருங்கடல் தெரியறதுன்னா ஒரு படி ஏறுறது சிரமம் அப்படின்னு நமக்கு நன்னா தெரியும். அந்த படி சிரமத்தோடு ஏறி எட்டி பார்த்தா தான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்பம் என்னன்னு தெரியறது, பகவானுடைய கிருபா என்னன்னு தெரியறதுக்கு இதெல்லாம் நம்ம சின்னதாக எப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம் நமக்கு வரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு துளி கஷ்டம் இல்லைன்னா பகவானை நம்மளால் உணரவே முடியாது. அதனால வந்து அதை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். பகவானுடைய கிருபா கிடைக்கிறதுக்கு என்னையே புடம் போட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நம்மளுடைய துக்காராம் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவ்வளோ என்ன வேணால் கஷ்டத்தை கொடு கிருஷ்ணா, நீ பிரத்யட்சமாக இருக்க அப்படின்னா எத்தனை கஷ்டத்தை வேணும்னாலும் நான் அனுபவிக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிறா குந்தி தேவி. இப்படி எல்லாரும் வந்து கஷ்டம் வேணும் நான் கஷ்டத்தை கொடுக்கணும்னு இல்லை, பகவானை அனுபவிக்கிறதுக்கு எந்த ரீதியில் நம்மளால் பண்ண முடியுமோ அது அப்படிப்பட்ட சிரேஷ்டமான பகவானுடைய சிருஷ்டி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மரியாதை, அது வந்து நம்ம வந்து தலைவணங்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து
குருவாயூரப்பனை வேண்டிண்டு குருவாயூரப்பனையே பிரத்யட்சமாக இறங்கி வந்திருக்கிற பகவான் லோகத்தில் இருக்கக்கூடிய இப்போ இகலோகத்தில் நமக்கு வந்து சாட்சாத் பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை ஸ்மரிச்சுண்டு நாராயண பட்டத்திரி இவ்வளோ அழகாக 5 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். 5வது தசகத்தில் 6வது ஸ்லோகத்துலேருந்து 5வது தசகத்தில் வந்து எப்படி இந்த சிருஷ்டி பிரகரணம் அதை பற்றி வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிகிட்டே வர. ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம், முதல் தசகத்தில் வந்து பகவான் வந்து பகவானுடைய மகிமையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பட்டத்திரி வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். பகவானுடைய ரூப லாவண்ய வர்ணனையை சொல்லிகிட்டே வரார். அதுக்கப்புறம் அந்த பகவானை வந்து ஸ்மரிக்கக்கூடிய பக்தன் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறார். அப்படிப்பட்ட பக்தன் எப்படி பகவானை அடையணும் அப்படிங்கிறதுக்கான யோக சாஸ்திரத்தை வந்து சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறமா அந்த யோக சாஸ்திரத்து மூலமாக நம்மளோட ஜீவன் விட்டு போகும் பொழுது எதெல்லாம் அனுபவிக்கிறது அந்த ஜீவன் அப்படிங்கிறதையும், இந்த லோக சிருஷ்டின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகாக வந்து பட்டத்திரி வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட பகவான் வந்து ரொம்ப அதிசிரேஷ்டமானவன் அப்படிங்கிறத வந்து நம்ம மனசு புத்தி இதெல்லாம் வந்து புரிஞ்சுண்டாலே ஒழிய நம்மளால் வந்து பகவானை ஆனந்தமாக ஸ்மரிக்க முடியாது. அதாவது ஸ்மரிக்கலாம் எப்படின்னா, ஒரு நாமா சொல்லுவோம், ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். ஆனால் அந்த கரணமாக இருக்கக்கூடிய பகவான் அந்தர்யாமியாக எல்லாத்துக்குள்ளேயும் இந்த சாட்சாத் பகவத் ஸ்வரூபம் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தத்துவங்கள் அப்படின்னு பகவான் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டி, இந்த பிரளயம் அப்படிங்கிற இந்த பெரிய மகா தத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுண்டாலே ஒழிய அதை வந்து அனுபவிக்க முடியாது. அது வந்து தெரிஞ்சுக்கிறது மஸ்ட்டு. அப்படிங்கிறதுனால தான் வந்து இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டே வரா. இது வந்து பாகவதத்தினுடைய 2வது ஸ்கந்தத்தினுடைய சாரமாக இருக்குது. எதுன்னா 4வது சாப்டர்லேருந்து 7வது சாப்டர் வரைக்கும் பாகவதத்தோட 2வது ஸ்கந்தத்துடைய சாரமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து 5வது தசகத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து பார்த்துட்டே வந்தோம். எப்படி அப்படின்னா 3 குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படிங்கிற 3 குணமோட சேர்க்கை அதெல்லாம் எப்படி உருவாருது, அதில் எப்படி கர்மா எப்படி வந்து எல்லாருக்கும் வந்து பகவான் வந்து ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு இல்லாமல் அந்த 2 பக்ஷியாக இருக்கக்கூடியது. அது 2 பக்ஷியாகவே தான் அதை படைக்கிறார். தானும் இருக்கார், ஒரு ஜீவாத்மாவை உருவாக்குறார். அதுவும் தன்னை போலவே இருக்கிற ஜீவாத்மா தான். அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த புரிஞ்சுக்கக்கூடிய இது இல்லை. என்ன அப்படின்னா, அங்கே தான் ஒன்று ஒன்றா போடுறார் தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம். அதாவது அது எது அப்படின்னு தெரியணும் இல்லையா, அதோட ஒரு அகங்கார தத்துவம் அப்படிங்கிறத வந்து உள்ளே நுழைக்கிறார். அதுலேருந்து மமக்கார தத்துவம் அப்படிங்கிறது உள்ளே வருது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்தோம். பார்த்துன்னு வந்துட்டு 5வது தசகத்தில் வந்து குருவாயூரப்பன் வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா, 2 அந்த என்னென்ன பிரம்மாவோட பரார்த்த காலமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இனிமேல் சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மனசில் நினச்சுட்டார். அப்படி நினச்சின்றது மாத்திரத்தில் ஈக்ஷணியகன்னு சொல்கிறோம் இல்லையா. அவர் வந்து எப்படின்னா, தன்னுடைய ஒரு பார்வையாலேயே சங்கல்பத்தினாலேயே இந்த உலகத்தை உற்பத்தி பண்ண முடியும். அந்த மாதிரி அவர் உற்பத்தி பண்ணும் பொழுது அதற்கு உதவியாக யார் அப்படின்னா, மாயையாக சொல்லக்கூடிய ஆதிலக்ஷ்மி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தாயார் அவளுமா சேர்ந்து தான் வந்து இந்த ஜகத்தையே உருவாக்குறார். அப்படிப்பட்ட அந்த மாயைக்கு வந்து யாரெல்லாம் உதவியாக இருக்கா அப்படின்னா, முதல்ல காலம் அப்படின்னு ஒன்று உருவாக்கினார். அந்த மகா காலம் வந்து அந்த தாய சக்தி, அந்த சக்தி வந்து காப்பாற்றுறது எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் வந்து அவாவாளுடைய கர்மா, அவாவாளுடைய குணம், அவளுடைய பேதம், அதுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய ஸ்வபாவத்தை தோற்றுவிக்கிறார் அப்படின்னு தோற்றுவிக்கிறார். அப்படி வந்து இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ தான் சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு அந்த மாயா தானே உருவாக்க போகிறது அந்த சிருஷ்டியை. அதுக்கு சாட்சி பூதமாக தான் பகவான் இருந்து பார்த்துட்டே இருக்கார். இதுக்கு வந்து எல்லாரும் இந்த பரார்த்த காலத்தோட இதில் வந்து 2 காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிருஷ்டி உற்பத்தி ஆக போகிறத பற்றி சொல்ல போகிறார். அந்த மாதிரி சொல்லிகிட்டே வர. அதுக்கப்புறமா வந்து ஒரு தத்துவமாக உள்ள வருது. ரஜஸ், தமஸ் அண்டு சத்துவ குணமாக இருக்கக்கூடிய 3 குணங்களையும் ரூபமாக வச்சுண்டு அதுலேருந்து வந்து ஒரு எது சத்துவகுணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரதானத்தில் இருக்குது. அப்படி பிரதானமாக முதல்ல இருக்கக்கூடியதான் அந்த மனுஷன் அப்படிங்கிற ஒரு பேதம் புரியணும். தான் யார் அப்படிங்கிற ஒரு ஞானம். இங்கே தான்கிறது வந்து நம்ம ரெகுலராக சொல்லக்கூடிய ஈகோ இல்லை, அந்த தான் இல்லை. ஓகே, அது வந்து மனுஷனாக வந்ததுக்கு
அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய கர்ம பலனில் நம்ம வந்து உபயோகிக்கக்கூடிய வார்த்தை அது. அது வந்து நான், எனது, என்னோடது, நான் தான் பண்ணினேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை போல யாரும் இல்லை அப்படின்னு எல்லாம் நம்மளை நாமளே ஸ்லாகிச்சுண்டு ஒரு விஷயத்தை நம்ம பெருசுப்படுத்திக்கிறோம் இல்லையா? அந்த நம்மளோட இன்னர் சென்ஸ் அப்படிங்கிறத அது அப்புறம் அதெல்லாம் இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஜீவாத்மா அப்படிங்கிற அந்த மகத் தத்துவம் என்னன்னு தெரியணும் அப்படிங்கிறத மாத்திரம் இந்த இடத்துல வந்து அந்த அகம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் ஜீவாத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக அதை வந்து அந்த தத்துவத்தை சிருஷ்டி பண்ணுறார், அந்த தத்துவ குணத்தை நமக்குள்ளே செலுத்துறார் அப்படின்னு அர்த்தமாகுதுங்க. இப்போ 6வது ஸ்லோகம். सोऽहं च त्रिगुणक्रमा त्रिविधता आसाद्य वैकारिको भूयस्तैजसतामसौ इति भवन् आद्येन सत्त्वात्मना देवानिन्द्रियमानिनो कृतदिशा वातार्कपाश्यश्विनो बह्नीन्द्राच्युतमित्रकान् विदुविधि ஸ்ரீருத்ரசாரீரகான். அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் படைப்பு தொழிலாளியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன நினச்சுட்டுறோம் அழகா, பிரம்மா அவர் தான் படைக்கிறவர், இது வந்து விஷ்ணு அப்படிங்கிறவர் காத்தல், ருத்ரன் அப்படிங்கிறவர் வந்து அழித்தல் அப்படின்னு ஒரு நமக்கெல்லாம் அப்படி ஒரு பாடம் ஆயிருக்கு இல்லையா? மனசில் அப்படி தான் நம்ம அந்த காரியத்தை தான் பண்ண போகிறா. பட் இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இவா 3 பேரையுமே ஒரு ஏகன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பிரளய ஜலத்தில் அப்படியே தன்னை மறந்து அந்த ஒரு நித்ரால இருக்கக்கூடிய ஏகஸ்வரூபமாக இருக்கிற, சக்தி ஸ்வரூபமாக இருக்கிற, தனக்குள்ள மாயை அடக்கின்றிருக்கிற, தனக்குள்ள எல்லாத்தையும் ஒடுக்கி எல்லாம் அழிஞ்சு போனாலும் தான் மாத்திரம் நிதர்சனமாக நிற்கக்கூடிய ஒரு ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய பகவான் அப்படிங்கிறவர் மாத்திரம்தான் இதை எல்லாத்தையுமே சிருஷ்டி பண்ணுறார். யாரை? பிரம்மாவையும் சிருஷ்டி பண்ணுறார், ருத்ரனையும் சிருஷ்டி பண்ணுறார், விஷ்ணுவையும் சிருஷ்டி பண்ணுறார். தானும் ஒரு உருவா அங்கே வரப்போகிறார். அதை தான் இப்போ இதில் வந்து சொல்ல போகிறார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் அதை நன்னா புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த ஒரு சின்ன ஹிஞ்ச் நமக்கு புரிஞ்சுடுத்து அப்படின்னா, அதாவது இதை திருப்பி நம்ம சொல்லி பார்த்துட்டே இருந்தோன்னா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய படபடப்பெல்லாம் கொடுக்காது. இவ்வளோ பெரிய விஷயமா இதெல்லாமா அப்படின்னு ஒரு பிரமிப்பெல்லாம் வந்து பிரமிக்கணும், நிஜமாகவே பிரமிக்கணும். ஏன்னா அப்படி ஒரு சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கார், ஒரு அனாட்டமி அப்படிங்கிறோம். நம்மளோட தலையில் உச்சங்கால்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக, ஒரு ஜீவராசிக்கும் ஒரு விதமாக, ஒரு ஸ்தூலத்துக்கும் ஒரு விதமாக, ஒரு சூக்ஷ்மத்துக்கும் ஒரு விதமாக, இப்படி ஒரு பகவான் ஒரு கிரியேட்டர் இருக்கார் அப்படின்னா அவரை வந்து எப்படி ஒரு க்ஷணமும் அவரை தவிர வேறு சிந்தையே வராது. இந்த சாப்டரை மாத்திரம் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா மை குட்னஸ், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேறு ஒரு தாட் ப்ராசஸே போகிறதுக்கு வழியே வைக்காத அளவுக்கு பட்டத்திரி அப்படி அனுபவித்து கொட்டியிருக்கார். இதில் அத்தனை ஸ்லோகத்துலேயும் அப்படி எழுதியிருக்கார். இப்போ வந்து இந்த 6வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அகம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து நிர்ணயம் பண்ணுறாரு இல்லையா? போன ஸ்லோகத்தில் மமகாரம் அகங்காரம் அப்படிங்கிற இந்த 2 தத்துவத்தை நிர்ணயம் பண்ணுறார். இப்போ இந்த அகங்காரம் அப்படிங்கிற தத்துவம் வந்து என்ன ஆறுது அப்படின்னா 3ஆக பிரியறது. என்ன 3ஆக பிரியறது? அகைன் அதே 3 குணங்களாக பிரியறது. சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படிங்கிற 3 குணங்களாக பிரியறது. இப்போ வந்து ஒரு குணத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு அகங்காரம் கிரியேட் ஆகுதான். அது என்ன அப்படின்னா வைகாரிகா அப்படிங்கிறார். வைகாரிக்கான்னா அது முதல்ல சத்துவகுணத்தை அடிப்படையாக வச்சுட்டு சாத்வீக அகங்காரம் அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து வைகாரிக அகங்காரம் அப்படின்னு முதல்ல. அதாவது இந்த 3 குணங்களும் அகம் அப்படிங்கிற தத்துவத்தோடு சேர போகிறது. சேர்ந்து இது வந்து 3ஆக பிரியறது. இந்த 3 குணமும் செப்பரேட்டாக ஆக போகிறது. இனிமேல் தான் ஒன்றா
சிருஷ்டி பண்ண போகிறார் அவர். அப்போ இந்த சாத்விக அகங்காரம் அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து வைகாரிகா அப்படின்னு அழகாக அதில் வந்து ஸோ ஆசாத்தியனா முதல்ல இருக்கிறது எது? அந்த சத்துவ குணமாக இருக்கு இல்லையா, அதுதானே முதல்ல மேலோங்கி நிற்கிறது. ஸோ அந்த சத்துவ குணத்து மூலமாக என்ன கிடைக்கிறது அப்படின்னா சாத்விக அகங்காரம் அப்படின்னு தெரியுது. அடுத்தது தைஜச அகங்காரம் அப்படிங்கிற பூயக தைஜச அகங்காரம், அப்புறம் தாமசோ இதி பவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்ததாக இருக்கக்கூடிய தைஜச அகங்காரம் அப்படிங்கிறது வந்து ரஜஸ். அந்த ரஜஸ் அப்படிங்கிற குணத்தை அடிப்படையாக கொண்டு வர்றது தான் வந்து தைஜச அகங்காரம் அப்படிங்கிறது. இந்த ரஜஸ் அப்படிங்கிறத வந்து அடிப்படையாக வச்சுட்டு வருது. ஓகே, இதை ஞாபகம் வச்சுப்போம். அடுத்தது வந்து தாமச அகங்காரம், அது வந்து தமஸ் அப்படிங்கிற அந்த குணத்தை அடிப்படையாக கொண்டது. அது வந்து தாமச அகங்காரம் அப்படிங்கிற இல்லையா, அதுதான் அவர் வந்து சொல்கிறார். பூயஸ் தைஜச தாமசோ விதிபவன் ஆத்தியேன சத்துவ ஆத்தியேன தைஜச. முதல்ல வந்து எது ஆசாத்தியமாக இருக்கிறது அந்த குணத்திலேருந்து தான் வந்து வரப்போகிறது. மூணும் பிறக்கிறது. இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அகங்காரம் முதல்ல கிரியேட் ஆகிடுது. சரி, இப்போ இந்த ஒரு அகங்காரத்துலேருந்து என்னெல்லாம் கிரியேட் பண்ணுறார் சுவாமி அப்படின்னா, முதல்ல வந்து ஆத்யோ அப்படிங்கிற ஆத்தியேன சத்வாத்மனா, ஆத்தியமாக முதல்ல வந்தது எது? சத்வகுணம் இல்லையா. அந்த சத்வம் அப்படிங்கிறதுலேருந்து யாரெல்லாம் சிருஷ்டி பண்ணுறார், அதாவது இந்த வைகாரிக அகங்காரம் சத்துவ அகங்காரம் சொல்கிறோம் இல்லையா, சாத்விக அகங்காரம், அதுலேருந்து முதல்ல பகவான் அப்படிங்கிற. இப்போ இந்த பகவான் யார் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஒளி பிழம்பாக இருக்கக்கூடியதாக இருக்கலாம், ஒரு பெரிய விராட்ட ஸ்வரூபமாக இருக்கலாம், சாட்சாத் புல்லாங்குழல் ஊதிண்டு இருக்கக்கூடிய குட்டி கிருஷ்ணராக இருக்கலாம், இல்லை நமக்கு எய்தாப்பில் இருக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிரத்யக்ஷமாக பார்த்துட்டு இருக்காரே நம்மளுடைய பட்டத்திரி, அந்த குஞ்சு குருவாயூரப்பனாக இருக்கலாம். இது எல்லாமே ரூபலாவண்யம் வேறையாக இருக்கலாம், பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பகவான் வந்து அந்த பகவான் எது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாவோ அவர் இப்போ முதல் சிருஷ்டி அப்படிங்கிறத பண்ண போகிறார். முதல்ல அவர் வந்து இந்த சாத்வீக குணம் அந்த வைகாரிக்கா அகங்கார தத்துவத்திலேருந்து தேவர்களை முதல்ல சிருஷ்டி பண்ணுறார் அப்படிங்கிறார். அப்போ என்ன மாதிரி தேவர்கள்? தேவேனிந்திரியமானினோ கிருத திஷா வாதார்க்க பாஷ்யஸ்வினோ பன்ஹீந்திராச்சுதமித்ரகார் விதுவிதி ஸ்ரீருத்ரசாரீரகான். தேவானிந்திரிய யாரெல்லாம் முதல்ல தேவர்களை வந்து பண்ணுறார் அப்படின்னா, முதல்ல திஷா வாதார்க்க பாஷ்யஸ்வினோ அப்படின்னா முதல்ல திசைனா திக்கு, எல்லா டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, திஷா அப்படின்னா அவளை வந்து முதல்ல சிருஷ்டி பண்ணுறார். அப்புறம் வாத்தன்னா வாயு பகவானை சிருஷ்டி பண்ணுறார். வாதார்க்க அர்க்க இருக்கு இல்லையா, அர்க்கன்னா சூரிய பகவான். அர்க்கக அப்படின்னு நம்ம வந்து இந்த நம்ம சந்தியாவந்தனத்தில் அர்க்கியமெல்லாம் விடுவா, ஜென்ஸுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். அர்க்கக அப்படிங்கிறது வந்து சூரியனை குறிக்கிறது. அந்த சூரிய பகவானுக்கு இன்னொரு பெயர் அர்க்கக. ஸோ அந்த சூரியனை சிருஷ்டி பண்ணுற. அப்புறமா பாஷி அப்படிங்கிறது வந்து வருண பகவான், அவரை பாஷ்யஸ்வினவ் அப்படிங்கிறார் இல்லையா, பாஷிஹி அவர் வந்து வருணனை சிருஷ்டி பண்ணுறார். அதுக்கப்புறம் அஸ்வினக அப்படின்னா அஸ்வினி தேவர்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணுறார். ஸோ இப்போ முதல்ல வந்து எந்த அகங்காரத்துலேருந்து எடுத்துக்கிறார்? வைகாரிக அகங்காரம், அதாவது சாத்வீக அகங்காரம். சத்வகுணம் முதல்ல மேலோங்கி இருக்குது. எப்போ இந்த அகங்காரமும் மகங்காரமும் இந்த 3 குணங்களோட சேரப்போகும் பொழுது எது அதிகமாக ஜாஸ்தியாக முதல்ல இருந்ததோ, எது ஆத்தியேன அப்படின்னா முதல்ல எது வந்ததோ, அதில் வந்து இந்த இதெல்லாம் முதல்ல சிருஷ்டி பண்ணுறார். திஷா வாதார்க்க பாஷ்யஸ்வினோ, திஷான்னா திக்குகள், வாயு பகவான், அர்க்கக சூரியன். அதற்கு தான் நம்ம இந்த கோனார்க் டெம்பிள் கூட சொல்கிறாள், அதுவும் அதில் ரெஃபரன்ஸில் சொல்லியிருந்தார். அந்த சுவாமிக்கு வந்து சூரிய பகவானுக்கு இருக்கு இல்லையா கோனார்க், அது வந்து அர்க்கக சுவாமி தான். பாஷிஹி வருணன், அப்புறம் அஸ்வினிஹி அஸ்வினக அது வந்து அஸ்வின் குமாரர்களை அஸ்வினி தேவர்களை வந்து படைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்?
அப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னா அதுலேருந்து ரெண்டாவதாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா வன்ஹி. அதுக்கப்புறம் மித்ரகான். வன்ஹின்னா அக்னி பகவான். அக்னி பகவானை படைக்கிறார். இந்திரனை படைக்கிறார். அச்சுதன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பகவானே பெருமாளா. ஓகே, பகவானை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே நாராயணாய. பெரிய நாராயண ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் சாக்ஷாத் மூல ரூபம். அதுலேருந்து இது எல்லாத்தையும் அவர் படைச்சின்னு வரும்பொழுது தன்னையும் ஒரு விஷ்ணு அப்படின்னு அவர் தன்னையும் படைக்கிறார் பெருமாளா. ஓகே, ஒரு பாகமாக அதையும் படைக்கிறார். மித்ரகான், மித்ரன் அப்படிங்கிற தேவனை படைக்கிறார். ககாஹா அப்படின்னா மித்ரகா பக்னீந்திராச்சுத மித்ரகான். அப்போ அந்த இடத்துல வந்து ககாஹா அடுத்தது யார் அப்படின்னா பிரஜாபதி. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ககங்கிறதுக்கு வந்து பிரம்மா அப்படிங்கிற ஒரு அர்த்தமும். அப்புறம் விதுவிதி ஸ்ரீருத்ர சாரீரகான். விது அப்படின்னா சந்திரன், சந்திரனை படைக்கிறார். விதி அப்படின்னா பிரம்மாவை படைக்கிறார். ஸ்ரீருத்ரன்னா சாக்ஷாத் பரமசிவனையும் படைக்கிறார். ஷாரீரகான் அப்படின்னா க்ஷேத்ரஜன், அவளை படைக்கிறார். இப்படி இந்திரியங்களுக்கான நிறைய எல்லாமே அதிஷ்டான தேவதைகள். இதுலேருந்து நம்மளுடைய ஒரு இந்திரியம் என்ன அப்படிங்கிறத சொல்லப்படுறார். இந்திரியம்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இல்லையா? அந்த பார்ட்ஸ் வந்து எதுக்கு எந்த தேவதைகள் அதிபதி அப்படிங்கிறத இப்போ ரிலேட் பண்ண போகிறார். இப்போ என்னெல்லாம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து படிச்சுட்டார் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய சத்துவகுணமாகிய சாத்வீக குணமான வைகாரிகா அப்படிங்கிற அந்த அகங்காரத்திலேருந்து திஷா வாதார்க்க பாஷ்யஸ்வினோ திசைகளை படைக்கிறார். வாத வாயு பகவான், அர்க்கக சூரியனை படைக்கிறார். பாஷி வருணனை படைக்கிறார். அதுக்கப்புறம் அஸ்வின் குமாரர்கள் அஸ்வின தேவர்களை படைக்கிறார். பக்னீந்திராச்சுதமித்ரகான் வன்ஹி அக்னி பகவானை உருவாக்குறார். இந்திரனை உருவாக்குறார். மித்ரகான் அப்படின்னா அச்சுதக அப்படின்னா பெருமாளா ஒரு உருவம் எடுக்கிறார். மித்ரன் அப்படிங்கிற தேவதையை உருவாக்குறார். அதுக்கப்புறமா பிரஜாபதி வரார். அப்புறம் விது அப்படின்னா சந்திரன், விதிஹி அப்படின்னா பிரம்மா, ஸ்ரீருத்ரன் அப்படின்னா சாக்ஷாத் பரமசிவன், அப்புறம் ஷாரீரகான் அப்படின்னா க்ஷேத்ரஜன். இந்த மாதிரி இந்திரியங்களுக்கெல்லாம் இவாள்லாம் அதிஷ்டான தேவதைகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பகவான் சிருஷ்டி பண்ணுறார் அப்படிங்கிறத வந்து 6வது ஸ்லோகத்தில் இந்த மாதிரி வந்து சிருஷ்டி அப்படிங்கிறது வந்து ஏகக பகவானாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குருவாயூரப்பன் இத்தனை பேரையும் சிருஷ்டி பண்ணினார் அப்படிங்கிறத வந்து இந்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறேன். 7வது ஸ்லோகம் பூமன்மானசபுத்தி அங்கிருதிமில சித்தாக்கிய விருத்தியன்விதம் தச்சாந்தகரணம் விபோ தவ பலாத் சத்வாம்சயேவாஸ்ருஜத் ஜாதஸ்தைஜசதோ தசேந்திரியகணக தத்தாமசாம் ஷாத் புனः தன்மாத்ரம் நபசோ மருத்புரபதே சப்தோ ஜனீத்வத்பலாத். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கேயும் இப்போ அவருக்கு வந்து சர்வவியாபியாக தெரிஞ்சு போயிட்டார். குருவாயூரப்பன் வந்து எப்படி இருக்காருன்னா சர்வவியாபியாக தெரிகிறார். யாருக்கு? நம்மளோட பட்டத்திரி. அப்போ அவர் வந்து சொல்கிற எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கியேப்பா, நீ இல்லாத ஒரு இடமே இல்லையே. அப்படிப்பட்ட உன்னை வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கோமே, அப்படி உன்னை வந்து பிரார்த்தனை பண்ணுற எனக்கு நீ வந்து என்னெல்லாம் சொல்ல போகிற? இந்திரிய மானினக அப்படிங்கிற இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த இந்திரியங்களை பற்றியும் சொல்லணும் இல்லையா? நம்மளை இந்திரிய மானினகன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த இந்திரியங்கள்லாம் யார் யாராக இருக்கா, எந்தெந்த இந்திரியங்களுக்கு எந்த தேவதைகள் அதிபதி அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வியாக்கியானமாக சொல்கிறார். எப்படின்னா முதல்ல நம்மளுடைய கண்கள் இல்லையா? அந்த கண்களை எடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் ஆதித்யன், சூரிய பகவான் தான் வந்து நம்மளோட கண்களுக்கு அதிபதி. அப்புறம் காது அப்படின்னா என்னது? எல்லா திக்குகளும் தான் நம்மளுடைய காதுகளாக இருக்குது. அப்புறமா மூக்குக்கு எந்த அதிபதி தேவதை அப்படின்னா
பிருத்திவி தான் அதுக்கு தேவதையாக இருக்குது. பூமி இல்லையா, பிருத்திவிக்கு இன்னொரு பெயர் வந்து பூமி இல்லையா. ஏன் பிருத்திவி அப்படின்னா ஹிரண்யாக்ஷன் வந்து பூமாதேவியை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து பிரம்மாவோட மூக்குலேருந்து தான் வரார் அவர் வெளியில். ஸோ அதனால பிருத்திவி அப்படின்ற மூக்குக்கு. அடுத்த நாக்கு வந்து வருணன்னா வந்து ஜலம் இல்லையா, அவருக்கு தான் அந்த டேஸ்ட் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. இதில் உப்பு ஜாஸ்தி, இதில் உப்பு கம்மி, இதில் உரப்பு கூட, இன்னும் கொஞ்சம் இருந்தால் தேவலாம் அப்படின்னு எல்லாம் நம்மளுடைய நாக்கு வந்து ரொம்ப அபரிதமான சுவையை வந்து ரசிக்கக்கூடிய அந்த நாக்குக்கு வந்து யார் தெய்வ அதிபதி அப்படின்னா வருணன் தான் அதிபதி. அடுத்து துவச்சன்னா நம்மளுடைய ஸ்கின், உடம்புல இருக்கக்கூடிய தோல் இருக்குது இல்லையா. இந்த தோல் எது அப்படின்னா இது வந்து ஸ்பர்ஷம்னா தோல். அந்த தோல் வந்து தொட்டு பார்த்தா தானே நமக்கு தெரியும், தொட்டால் நம்ம உணர முடியும். அதே சமயம் இதுக்கு வந்து யார் அதிபதி அப்படின்னா வாயு பகவான் தான் இதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறார். ஏன் வாயு பகவான் அதிபதினா அவர் தான் ஒரு காற்று அடித்தா கூட நம்மளால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியும், அதை வந்து உணரக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தோலுக்கு இருக்குது. அப்புறமா நம்மளுடைய வாய் வந்து என்ன அப்படின்னா வந்து அக்னி. வாய் முகம் இது ரெண்டுத்துக்குமே சொல்கிறா. அதுக்கு வந்து அக்னி மொத்தமாக பார்க்கறச்ச அப்போ வந்து நம்மளுடைய சஹஸ்ரநாமத்தில் கூட வருது இல்லையா, முகமப்பி தகனோ எஸ்ய வாஸ்தேயம் அப்திகி அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம். எல்லாத்துலேயும் யார் இருக்கா, அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சஹஸ்ரநாமத்தில் முதல்ல இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சஹஸ்ரநாமம்னு சொன்ன உடனேங்க இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா முதல் நாமாவே விஸ்வம். விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு அப்படிங்கிறார். விஸ்வம் அப்படின்னா இந்த பிரம்மாண்டம், அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணினவர் யார் அப்படின்னா அதுக்கு தான் அவருக்கு முதல் நாம விஸ்வஸ்மை நமஹா அப்படின்னு நம்மளுடைய பிதாமகர் பீஷ்மாச்சாரியால் வந்து ரொம்ப அழகாக 1000 நாமாவை ஸ்துதி பண்ணியிருக்கார் பகவான் மேலே. இப்போ இந்த வாய் முகம் எல்லாத்துக்கும் வந்து அக்னி முகமபிதகனோ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். அடுத்தது வந்து கைகள் அப்படிங்கிறது வந்து ஜ்வஜ, அது வந்து யாருன்னா இந்திரன் வந்து அதுக்கு அதிபதியாக. இப்போ கால்கள் அப்படிங்கிறச்ச வந்து இப்போ இந்த விஷ்ணு இப்போ கிரியேட் ஆனார் இல்லையா, தானும் ஒரு பாகமாக வந்தார், அந்த விஷ்ணு பகவானே கால்களுக்கு அதிபதி. அப்புறம் நம்மளுடைய இயற்கையாக நம்மளுடைய கழிவுகளை எல்லாம் நீக்கக்கூடிய மலஜலம் இதெல்லாம் வந்து அந்த பகுதிக்கு யார் அப்படின்னா வந்து மிருத்யு அப்படிங்கிற தேவதை. அப்புறமா வந்து பிரஜாபதி எதுக்கு தேவதை அப்படி எந்த ஒரு இதுக்கு அப்படின்னா உற்பத்தி. நம்ம வந்து மனுஷால் ஒருத்தரோட ஒருத்தர் இனச்சேர்க்கை பண்ணி உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஆர்கனுக்கு வந்து யார் அப்படின்னா பிரஜாபதி தான் வந்து அதுக்கு தேவதை. அப்புறம் மனசு, எப்போவாவது நம்ம வாடி போகிற மாதிரி இருக்கோம் அப்படின்னோ இல்லை சந்தோஷமாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து சந்திரன் அந்த தேவத்தை தான் அதிபதி. புத்திக்கு வந்து பிரம்மன் அவர் தேவதா அதிபதி. அகங்காரம் அப்படிங்கிறது உள்ளே இருக்கு இல்லையா, யார் இது அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் மார்க். ஓகே, இன்னார் இது வந்து தனியாக உள்ள ஜீவன். இந்த ஜீவன் வந்து பகவான் படைத்த ஜீவன். இந்த ஜீவனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இது பூனையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், பசுவாக இருக்கலாம், எதாக இருக்கலாம். அந்த மாதிரி அந்த ஐடென்டிட்டிக்கு யார் வந்து அதிபதி அப்படின்னா ஸ்ரீருத்ரன், சாக்ஷாத் பரமசிவனே அதிபதியாக இருக்கார். அப்புறம் இது எல்லாமுமே இருந்தாலும் ஒரு புத்தி சுவாதீனமாக இருக்கணும் இல்லையா, அதுக்குள்ளே பகவான் உள்ளே போய் நம்மளை இயக்கி வைக்கிறானே, யோசிக்க பண்ணுறான் இல்லையா, அந்த யோஜனா அப்படிங்கிறதுக்கு யார் அதிபதி அப்படின்னா க்ஷேத்ரஜன் அப்படிங்கிறது வந்து இது வந்து வியாக்கியானத்தில் எழுதியிருக்கா. ஸ்லோகத்தில் இதை வந்து எதுன்னு சொல்லலை. அந்த இவரோட இதுலேயும் வந்து ரொம்ப அழகாக ஸ்ரீ அண்ணாவும் வந்து இது ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அண்ணாவோடதுலேருந்தும் வந்து இது எடுத்துருந்தேன். இப்போ இதுலேருந்து வந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா இப்போ சத்துவகுணமாக இருக்கக்கூடிய அந்த வைகாரிக அகங்காரத்திலேருந்து பிறக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட இது எல்லாம் திஷா வாயு அர்க்க பாஷி அஸ்வினக அப்புறம் வன்ஹிஹி அச்சுதன் மித்ரகான் கஹா இவாள்லாம் பிரஜாபதி விதுவிதி ஸ்ரீருத்ரகான் எல்லா ஷாரீரகான் எல்லா இந்திரியங்களும்
எல்லா இந்திரியங்களுக்கும் இவையெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படிங்கிறார். முதல்ல தேவர்களை சிருஷ்டி பண்ணுறார் அப்படிங்கிறது இந்த 6வது ஸ்லோகத்தினுடைய ஸ்பெஷல் வியாக்கியானம். என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஓகே, இப்போ 7வது ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா? பூமன் மானச புத்தி அங்கிருத. அப்போ குருவாயூரப்பா எப்படி இருக்காருன்னா இப்போ பிரமிச்சு போயிட்டார். இப்படி ஒரு படைப்பா, இப்படி நீ உருவாக்கியிருக்கிய கண்ணா அப்படின்னு அப்படி வேண்டிண்டு அவரோட எதனால இதெல்லாம் கிடச்சிது, எப்படி இதெல்லாம் உருவாக்கப்பட்டதுன்னா உன்னோட பிரேரணைங்கிற, உன்னோட கருணா. அந்த கருணை இல்லைன்னா இது இத்தனை ஒரு பெரிய சிருஷ்டி ஆகிருக்குமா? இருக்காது. நீ பிரளயத்தில் அப்படியே நிச்சலனமாக அந்த நித்ரையில் இருக்கும் பொழுதும் சிருஷ்டி உற்பத்தி பண்ணணும், இதெல்லாம் நான் உருவாக்கணும்னு நீ ஒரு க்ஷண நேரம் நினச்சிருந்தியே. அந்த ஒரு க்ஷணத்தில் நீ இதெல்லாம் உருவாக்கினது அத்தனையும் இருக்கிறதுனால தானே பகவானுடைய பெரிய தத்துவத்தை நம்மளால் இன்றைக்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியறது அப்படிங்கிறதையும் சொல்கிறார் இங்கே. உன்னோட தவம், உன்னோட பலம், அந்த பலத்தினால நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா சத்வாம்சம் இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய, அப்போ முதல்ல தாமச அகங்காரம் பார்த்தோம் இல்லையா? அப்போ தாமச அகங்காரத்துலேருந்து சாத்விக அகங்காரத்துலேருந்து அது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த சாத்விக அகங்காரத்தில் இன்னும் என்னெல்லாம் சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னா மாயை. அதாவது நான் இருப்பேன், இல்லாமலும் இருப்பேன். காற்றாக இருக்கும் ஆனால் கண்ணுக்கு தெரியாது, நம்மளால் தொட முடியும் ஆனால் அதை இது பண்ண முடியாது. இந்த மாதிரி மானச புத்தி, மனசில் தோணக்கூடிய புத்தி, அதில் யோசிக்கணும் இல்லையா? அந்த யோஜனா, அதை செயல்படுத்தணும், அந்த கர்மா, அது எல்லாத்தையும் நீ அந்தகரணம். அந்தகரணம்னா எதுலையாவது நமக்கு ஒரு எம்பத்தி சொல்கிறோம் இல்லையா? ஒரு கருணா பாவம். கல் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? ஏதோ பகவானை பார்க்குறோம் அப்படின்னா ஏதோ அர்ச்சாவதார மூர்த்தியில் இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்துட்டு அரஹரான்னு கன்னத்தில் போட்டுண்டு வரணுங்கிற புத்தியும் பகவான் தான் கொடுக்கணும். அந்த கோவிலுக்கு நடந்து போகணுங்கிற யோஜனையை பகவான் கொடுக்கணும். அங்கே பார்த்த மாத்திரத்தில் அந்த அந்தகரணத்தில் நமக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அப்படியே கண்ணுலேருந்து ஒரு தாரதாரியாக ஜலம் வருதே, அந்த ஜலத்தையும் பகவான் தான் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார், எல்லாத்துக்கும் செயல்படுதல் எல்லாத்தையும் பகவான் அசிருஜத் அப்படின்னா சிருஷ்டி பண்ணுறார் அப்படிங்கிற. இப்போ சாத்வீக அடிப்படையில் என்னெல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னா இது எல்லாத்தையும் மாயா, புத்தி, யோசிக்கிறது, செயல், அதை கர்மாவை பண்ணுறது, மனசுக்குள்ள அந்தகரணமாக அதை உண்டு பண்ணுறது, இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுற. அடுத்ததாக தைஜசத்தக அப்படிங்கிற. தைஜசத்தகன்னா என்ன பண்ண போகிறார்? இப்போ ரஜஸ் குணத்தை அடிப்படையாக வச்சு தைஜச குணகன்னு படித்தோம் இல்லையா? 3வதா அந்த தைஜசாத்மிக குணம், அதாவது ரஜஸ அடிப்படையாக வச்சு என்ன உண்டோ ராஜச அகங்காரம், அந்த அகங்காரத்தோட அடிப்படையில் எதை பண்ணுறார் அப்படின்னா 10 இந்திரியங்கள் எல்லாம் உண்டாக்குறார். என்னது? 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். இது 5 + 5 10 இந்திரியங்களை உருவாக்குறார். அப்புறம் புனக திரும்பவும் என்ன பண்ணுறார்? இப்போ இந்த தாமச குணம் இருக்கு இல்லையா? அந்த தாமச குணத்தை திரும்பவும் உபயோகம் பண்ணி என்ன பண்ணுறார் அப்படின்னா அஜனி அப்படிங்கிறார். அதை உபயோகம் பண்ணி சப்தக அப்படின்னா லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த தன்மாத்திர தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரம், இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறார். இது எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஆற்றுல ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரசம் வைக்கிறோம், இல்லை ஒரு சாம்பார் பண்ணுறோம், இல்லை ஒரு அவியலே பண்ணுறோன்னு வச்சுப்போம். அதை நம்ம லேடிஸ் அண்டு யதார்த்தத்துக்கு புரிகிற மாதிரி தெரிஞ்ச இதில் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா? எல்லாத்தையும் விதவித ரூபத்தில் கட் பண்ணிக்கிறோம். கேரட்னா அதுக்கு ஒரு தனி சைஸ் வச்சுக்கிறோம், உருளைக்கிழங்குக்கு ஒரு தனி சைஸ் வச்சுக்கிறோம், பூசணிக்காய்க்கு ஒரு தனி சைஸ் வச்சுக்கிறோம், முருங்கைக்காய்க்கு ஒரு தனி சைஸ், எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி தனியாக தட்டில் வச்சுக்கிறோம். இன்னும் எதையும் கலக்கலை. இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கணும், ஒரு உப்பை போடணும், அதுக்குன்னு வேண்டிய மசாலா, அது வாட் எவர் இட் இஸ், அதை அரைச்சி ஊற்றணும். இது எல்லாம் ஊற்றி அதுக்கு ஒரு ருச்சி அப்படிங்கிறத கொடுத்தாலே ஒழிய அந்த அவியலாக இருக்குமா? இருக்காதே. எப்படி ரசிப்போம் அந்த அவியலை? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தாளித்தா அதை விட அமிர்தமாக இருக்கும் அப்படின்னு என்ஜாய் பண்ணணும் இல்லையா? அந்த ஒரு க்ரியேஷன், இந்த க்ரியேஷனை என்ஜாய் பண்ண போகிறார். இனிமேல் தான் எப்போ பண்ண போகிறார் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார். இப்போ பஞ்சதன்மாத்திரம் அதுலேருந்து எதெல்லாம் வருது அப்படின்னா
ஸ்பர்ஷம், ரூபம், கந்தம் அப்படிங்கிற இத்தியாதி இதெல்லாத்தையும் வந்து உருவாக்குறாரு. அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இந்த சப்தம் அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாருது, அது எதனுடைய ரூபம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். 7வது ஸ்லோகத்தில் பகவான் குருவாயூரப்பா உன்னோட தவம், உன்னுடைய பெரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய தத்துவ குணம், உன்னுடைய கெப்பாசிட்டி, நீ இல்லைன்னா உன்னோட பிரேரணைனா உன்னுடைய கருணா, அதுலேருந்து நீ வந்து என்ன பண்ணின அப்படின்னா சத்துவகுணத்துக்கு பிரதானமான அகங்காரமாக இருக்கக்கூடிய மனசு, அதை புத்தி, அந்த அகங்காரத்தோடு வந்து சித்தம், அறிவு வேணும் இல்லையா, அந்த அறிவு இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சாத்வீக அகங்காரத்தை இருக்கு இல்லையா, அதுலேருந்து இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து சிருஷ்டி பண்ணிட்டேன். அடுத்து தைஜஸ் அகங்காரமாக இருக்கக்கூடிய ரஜஸ், அதுலேருந்து எதை நீங்கள் வந்து சிருஷ்டி பண்ணினேன்னா 10 இந்திரியங்களை சிருஷ்டி பண்ணியிருக்கேன். அப்புறமா திரும்ப நீங்கள் வந்து இந்த தாமச அகங்காரத்தை கையில் எடுத்துட்டு அதுலேருந்து ஆகாசம் அப்படிங்கிற ஒரு சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடிய சப்தஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆகாசம் அப்படிங்கிறத சிருஷ்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவை எல்லாமே உங்களோட கருணா. அந்த கருணை இல்லாட்டி இப்படிப்பட்ட ஒரு லோகம், இதில் ஜனங்கள், இதில் விதவிதமான மனுஷா, அதெல்லாம் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்கேடே அப்படின்னு சொல்லி பிரமிச்சு குருவாயூரப்பனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார். நம்மளோட பட்டத்தில் 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். शब्दात्व्योम ततः ससर्जित विभो स्पर्शं ततो मारुतं तस्माद्रूपमतो महो तचरसं तोयं च गन्धं महीम् एवं माधव पूर्वकलनात् आद्याद्यतधर्मान्विदं भूधग्राममिमं त्वमेव भगवन् प्राकाशयस्तामसात्. இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா சப்தாத் வியோம, இதில் வந்து எங்கே முதல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஏவம் மாதவ, பகவானே மாதவா அப்படின்னா வந்து தாயாரை சந்தோஷப்படுத்தக்கூடிய பகவானுக்கு மாதவன் அப்படின்னு பெயர். மாதவன் அப்படிங்கிறது எப்படின்னா சாக்ஷாத் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தாயாரை சந்தோஷப்படுத்தக்கூடிய சுவாமிக்கு மாதவன் அப்படிங்கிறது ஒரு நாமரூபம் அவருக்கு. அப்படிப்பட்ட நாமரூபத்தை உடையக்கூடிய பகவானாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பா, ஹே மாதவா, இதெல்லாம் இந்த சிருஷ்டி ஒன்றொன்னா பண்ணிட்டு இருக்கியே, இந்த பிரகாஷம் எப்படி இருக்குது அப்படின்னா இது எதுலேருந்து நீ ஆரம்பிச்சிருக்கேள் அப்படின்னா சப்தம் அப்படிங்கிறது வந்து வேதம் இல்லையா, வேதஸ்வரூபமாக இருக்கிறது தான் சப்தம். இந்த இடத்துல வேதம் அப்படின்னு தான் அர்த்தம் எடுத்துக்கிறா. அது எங்கேருந்து அப்படின்னா ஆகாயம், அந்த ஆகாயம் அப்படிங்கிற ஆகாசம் பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா, அந்த ஆகாசம், அந்த தன்மையிலேருந்து எது கிடைக்கிறது அப்படின்னா தொடல், அதை தொட்டு பார்க்குறோம் இல்லையா, அந்த ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது வந்து ஆகாயம் அப்படிங்கிற தத்துவத்திலேருந்தும் அந்த தன்மையிலேருந்து அடுத்த ஸ்டெப்பு என்ன கிடைக்கிறது அப்படின்னா ஸ்பர்ஷம். அது வந்து ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, நம்மளால் தொடல் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணுறோம். யாரோ டச் பண்ணால் நமக்கு தெரியறது, ஒரு அடி வாங்கினா வலிக்கிறது அப்படிங்கிறது தெரியறது. அந்த மாதிரி நமக்கு வந்து அதை கொடுக்குறார். மாருதம் ததக அப்படின்னா இந்த ஃபீலிங் அப்படிங்கிறதுலேருந்து எது வருது அப்படின்னா மாருதம் அப்படின்னா காற்று, எங்கே பார்த்தாலும் அந்த வாயுவோட சிருஷ்டி பகவான் காற்று அப்படிங்கிறத வந்து கொடுக்குறார். அதுலேருந்து என்ன வருது அப்படின்னா அதை உணரக்கூடிய ஒரு ரூபம் அப்படிங்கிறத அடுத்ததாக வைக்கிறார். அந்த ரூபம் அப்படிங்கிறதுல வந்து மகக அப்படின்னா என்ன அப்படின்னா நெருப்புன்னா அந்த உஷ்ணம், அது வந்து தெரியறது, அந்த உஷ்ணம் தெரியறது நமக்கு வந்து எல்லா சீதோஷ்ணத்துலேயும் நம்மளுடைய உடம்பு அப்படி ஏதோ ஒரு உருவம் அப்படின்னு ஒன்று பண்ணுறாரு. இன்னும் அதுக்கு உயிர் போடலை. இதெல்லாம் சிருஷ்டியில் முதல்ல ஒன்றொன்றும் இப்போ அவியலோட இன்க்ரீடியன்ட்ஸ் சொன்ன மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ட்ஸை தான் பகவான் பண்ணிகிட்டே இருக்கார். ஒன்றொன்னா ஆகாசத்துலேருந்து எது வருது, அந்த தன்மையிலேருந்து தொடல் அப்படிங்கிற ஸ்பர்ஷம் ஃபீலிங்ஸ் தெரியறது.
மாருதம் அதுலேருந்து காற்று அப்படிங்கிறது வருது. அந்த காற்று அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு ரூபத்தை உருவாக்குறார். அந்த ரூபத்தில் வந்து என்ன அதுலேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா நெருப்பு அப்படிங்கிற மகக அது தெரியறது. அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன தெரியறதுன்னா ரசம்னா அதனுடைய ஸ்வாத் டேஸ்ட் அது தெரியக்கூடிய நாக்கு அப்படிங்கிற அதுலேருந்து ஒரு வாசனா தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு நுகர்தல் அப்படிங்கிற ஒரு மூக்கு, அதான் கந்தம்னா வாசனைன்னு அர்த்தம். அந்த கந்தம் மகிம் அதிலிருந்து மனம் நுகரக்கூடிய தன்மை இதவான கொடுக்குறார். அதற்கான தேவதையை நம்ம அப்போ தான் பார்த்தோம், பிருத்வி அப்படிங்கிற தேவதை. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பஞ்சபூதத்தையும் நீங்கள் உண்டாக்கி அந்த தாமச அகங்காரத்தில் உட்பட்டதாக நீங்கள் எல்லாத்தையும் இப்படி படைச்சிருக்கேளே பகவானே, ஒன்னொன்னையும் கிரமமாக படைச்சிருக்கேள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை போடுற யார் அப்படின்னா நம்மளோட பட்டத்திரி ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆத்தியாத்திய தர்மான்விதாம் பூதக்கிராமம் இமாம் துவமேவ பகவன் பிரகாஷாய தாமசாத் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்கும் இவ்வளோ பெரிய விஷயத்தை கூட்டமாக இத்தனை படைச்சுட்டேலே ஒன்னோட ஒன்று மோதிண்டு நிற்கப்படாது இல்லையா? எல்லாம் நான் பெருசு நீ பெருசுன்னு ஏதாவது அடிச்சுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை இல்லாமல் இவ்வளவையும் அழகாக படைச்சிட்டு அந்த படைச்சதை கிரமமாக அது இடத்துல இருக்கணும். அந்தந்த சிருஷ்டியில் இவ்வளவு தான் காற்று இருக்கணும், இவ்வளவு தான் நீர் இருக்கணும், இவ்வளவு தான் வாயு இருக்கணும், இவ்வளவு தான் நெருப்பு இருக்கணும் அப்படின்னு அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தத்துவம் இல்லையா? அந்த பிரம்மாண்டம் இதுதான். ஏதானும் இந்த பேலன்ஸில் வந்து இது வந்து பின்னாடி சொல்ல போகிறார். அவர் வந்து பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்கார். இந்த பேலன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய தர்மத்தில் தான் இந்த பேலன்ஸ் நிற்கிறது. நம்ம பண்ணக்கூடிய ஏதானும் ஒரு சின்ன அதர்மம், ஏதானும் தர்மத்துக்கு புறம்பாக எல்லாம் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட இந்த சுனாமியோ இப்போ நம்ம சஃபர் பண்ணக்கூடிய வைரஸோ ஏதோ ஒன்று வந்து வெளியில் மேலோங்கி வந்து அது வந்து நம்மளெல்லாம் திணறடிக்கிறது. அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கணங்களையே பூத்த கணங்களையே அதோட ஸ்டேட்டஸில் அப்படியே வச்சுருக்கார். இப்போ நம்மளோட வெறும் ஒரு சரீரத்தை மாத்திரம் எடுத்துட்டு அனலைஸ் பண்ணினோம் அப்படின்னா எப்பெல்லாம் நமக்கு ஜலம் அப்படின்னு ஒரு தாகம் அப்படிங்கிறத வந்து தோணும் பொழுது ஜலம் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தி பகவான் போட்டிருக்கார். எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற இந்திரியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கார். எதை நுகரணும் எதை நுகரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பார்ட். நம்ம இதுலேருந்து இந்த பெரிய தத்துவத்துலேருந்து நம்மளை மாத்திரம் வெளியில் எடுத்து இப்படி ஒரு அனாட்டமி ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துருக்கார். இது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கிற இந்த பகவானை எப்படியெல்லாம் ஸ்மரணை பண்ணணும். அதாவது இந்த சாப்டரில் வந்து மேபி நமக்கு வந்து அவ்வளோ அறிவுக்கு புத்திக்கு போகிற விஷயமா நிறையா விஷயங்கள் புரிபடாமல் இருக்கலாம். ஓகே, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அதை புரிய வைக்கிறதும் பகவானுடைய கிருப்பா தான். அது வந்து நம்மளாக வந்து என்னோட புத்தியில் நான் புரிஞ்சுன்ட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா இது அத்தனையிலையும் பகவான் இருக்கார் இல்லையா? அப்படிப்பட்ட பகவானாக இருக்கிறவர் வந்து இத்தனையும் கிரமமான ரீதியில் சிருஷ்டி பண்ணுறார். அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவாளுடைய ரூபலாவண்யம், அவளுடைய ஸ்வபாவம், அவளுடைய கர்மா, இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிரஜைக்கும் இதை கொடுத்து ஒரு விஷயத்துக்கும் கொடுத்து இப்போ பெரிய கடல் அப்படின்னா அந்த கடலுக்கு என்ன தன்மைங்கிறத கொடுக்கணும் இல்லையா? கடல் சும்மா நீரோட ஆட்டம் ஓடிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இத்தினோண்டு ஒரு நீரோட ஓடுறது அப்படின்னா அதுக்கு என்ன தத்துவமோ அதை கொடுக்கணும். பெரிய மலை அப்படின்னா அதுக்கு என்ன வேணுமோ அந்த இதில் படைக்கணும். சின்ன ஒரு சின்ன மண் குன்று அப்படின்னா அது எவ்வளவு ரீதியில் இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கணும். எவ்வளவு காற்று அடிக்கணுமோ, இப்போ பெரிய பிரளய காலம் மாதிரி ஒரு பெரிய காற்று வரணும்னா அது எவ்வளவு காற்றோட அளவு பூமியில் இருந்தால் இத்தனை பேர் சுவாசிக்க முடியுமோ அதோட அளவு. இப்படி எல்லாத்தையும் பார்த்து பகவான் வந்து அப்படி ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கார். அப்படின்னா பிரமிக்காமல் எப்படி இருப்பார் பட்டத்திரி? அப்படியே குருவாயூரப்பனை பார்த்து கண்லேருந்து ஜலம் விடுறார். அப்படி ஒரு தன்மையாக இதை வந்து 8வது ஸ்லோகத்தில் கிரமமாக இவ்வளவையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேளே குருவாயூரப்பா. எல்லாம் உங்களோட அம்சத்துலேருந்து சப்தத்துலேருந்து ஆகாசத்தை கொடுத்துருக்கேள், ஆகாசத்துலேருந்து ஸ்பர்ஷத்தை கொடுத்துருக்கேள், ஸ்பர்ஷத்துலேருந்து வாயுவை கொடுத்துருக்கேள், வாயுலேருந்து ரூபத்தை கொடுக்குறேள், அந்த ரூபத்துலேருந்து தேஜஸாக இருக்கக்கூடிய
அந்த அக்னி அதை கொடுக்குறேன். அப்புறம் தேஜஸ்லேருந்து ஒரு ரசம் அப்படிங்கிற ஒரு ஜலத்தை கொடுக்குறேன். அந்த ஜலத்திலேருந்து கந்தம் அப்படிங்கிற சுவாசிக்கக்கூடிய பூமியை சிருஷ்டி பண்ணுறேன். இப்படி எல்லாமா நீங்கள் சிருஷ்டி பண்ணியிருக்கேளே, பஞ்சபூதங்களையும் இவ்வளவு அழகாக சிருஷ்டி பண்ணின உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் ஹே மாதவா அப்படின்னு பகவானை பட்டத்திரி அழைக்கிறார். 9வது ஸ்லோகம் சார். ஏதே பூதகணாः ததேந்திரியகணா தேவாश्च ஜாதா ப்ருதக் நோஷே குர்புவனாண்டநிர்மிதவிதௌ தேவை அமீபிஸ்திதா த்வம் நானாவிதசூக்திபிர்னுதகுணः தத்வான் யமூன்யா விஷன் சேஷ்டாசக்திமுதீர்யதானி घटयन् ஐரண்யமண்டம் யதா. இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏதே இந்த பூத கணங்கள் எல்லாம் பெருசாக ஒரு பெரிய கூட்டமாக பண்ணியாச்சு, எல்லாத்தையும் சிருஷ்டி ஆயிடுது. எப்படி பகவான் எல்லா அபிமான தேவதைகளை உண்டாக்கினார், அதே மாதிரி பிருத்திவியை உண்டாக்குறார். எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இந்த எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கணும் இல்லையா? அப்போ தானே சிருஷ்டி அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும். இல்லைன்னா சிருஷ்டிங்கிறது எப்படி பூர்த்தி ஆகும்? பூர்த்தி ஆக முடியாது இல்லையா? இது எல்லாத்தையும் ஒன்று பண்ணணும், சேர்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் சொல்கிறார், இந்த மாதிரி இப்போ பிரஜாபதி அப்படின்னு படைச்சாச்சு, ஒன்றை படைச்சாச்சு, பிரம்மாவை படைச்சாச்சு, விஷ்ணுவை படைச்சாச்சு, ருத்ரனை படைச்சாச்சு, வாயு பகவானை படைச்சாச்சு, இப்படி எல்லாத்தையும் படைச்சாச்சுன்னா நீங்களே சேர்ந்துக்கலாமே அப்படின்னா சேர முடியலையாம் அவளால். ஏன் அப்படின்னா இது எல்லாத்தையும் படைக்கும் தொழிலாக இருக்கக்கூடிய பகவானே படைச்சதுக்கு அப்புறமா அவள்கிட்ட அந்த சக்தி அப்படிங்கிறது இல்லை. மகாதாதி தத்துவங்களை எல்லாம் பகவான் படைச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு அந்த சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத காரணத்தினால யாருன்னா இந்த தேவகணங்கள் எல்லாம் இப்போ பகவானை ஸ்துதி பண்ண போகிறா. இவெல்லாம் சொல்கிறா, வேண்டிக்கிறா. பகவான்கிட்ட என்ன வேண்டிக்கிறா அப்படின்னா, இவெல்லாம் எல்லா பூத கூட்டங்களும் என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்படியே தன்னோட அபிமான தேவதைகளோட தனித்தனியாக இருக்குது. இந்த பிரம்மாண்டத்தை எப்படி சிருஷ்டிக்கிறது அப்படின்னா, அவள் யாருக்குமே சக்தி இல்லையா. அந்த சக்தியை பகவான்கிட்டையே வேண்டிக்கிறா. அப்போ எல்லா தேவர்களும் பகவானை பார்த்து ஸ்துதி பண்ணுறான். ஸ்துதி பண்ணின உடனே பகவான் கருணையால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். பகவானுடைய கிருபா கட்டாட்சம் இல்லாட்டி இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். பகவான் தன்னுடைய கிருபாவால் இந்த எல்லா தத்துவமாக பண்ணியிருக்காரு இல்லையா, இது எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளே போகிற, அப்படியே உள்ள நுழையிற. தன்னுடைய கருணையால் இந்த எல்லா மகா தத்துவங்களை உருவாக்கி இருக்கிற அத்தனை தத்துவங்களுக்குள்ளேயும் அவர் அருமையாக உள்ளே போய்டுறார். உள்ளே போய் என்ன ஆறுது அப்போ தான் அது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பார்க் லைட் ஆட்டம் கிடைக்கிறது. அவள் எல்லாருக்கும் என்னென்னா அப்படியே அந்த சக்தியாக பகவான் ஒரு தத்துவத்துக்குள்ளேயும் ஒரு தேவர்களுக்குள்ளேயும் ஒரு அதிபதிக்குள்ளேயும் இவர் போக 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 அப்படியே பிரஜ்வலிக்கிறது. அப்படி ஒரு பெரிய ஒளிமயமான ஒரு பெரிய அண்டகாரம், அதாவது பிரம்மாண்டம், ஐரண்ய மண்டம் அப்படிங்கிறார். ஒரு பெரிய குளோப், ஒரு பெரிய வட்டமாக இதுக்குள்ளே இவ்வளோ சமாச்சாரத்தோடு இருக்கிறது கிரியேட் ஆகிடுது. கிரியேட் ஆனால் இப்போ இதெல்லாம் வெளியில் வரணுமே. வெளியில் வரத்துக்கு அது எதுக்குள்ளே இருக்கான்? சகசிர வருஷம் அதை போடுறார் பின்னாடி அடுத்த ஸ்லோகத்தில். பிரம்மா நாபிக்கமலத்திலேந்து இது எல்லாத்தையும் உருவாக்குறார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த பிரம்மாக்கெல்லாம் இனிமே தான் ஆக்னியே கொடுக்க போகிறார். சிருஷ்டியை நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான் சொல்ல போகிறார். ஏக்கமாக இருக்கக்கூடிய பகவான், சாக்ஷாத் பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுவாமி, ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுவாமி இந்த கருணையால், தன்னுடைய கருணையால் எல்லாத்துக்குள்ளேயும் பிரவேசிக்கிறார், உள்ள நுழையிறார், ஊடுருவி போகிறார். அப்படி போன உடனே என்ன ஆகுதுன்னா எல்லாம் பிரகாசமாயிடுறது. அந்த பிரகாசம் எங்கேருந்து வந்தது? சாக்ஷாத் பகவான் தன்னுடைய பிரகாசத்தை அவள்கிட்டெல்லாம் கொடுக்கறதுனால. எப்படி ஒரு நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய ஜோதி விளக்கு
இல்லையா? அந்த ஒரு பெரிய நெருப்புலேருந்து 2 கட்டையை தேய்ச்சி இழுத்து பண்ணினோன்னா வேற ஒரு நெருப்பு உண்டாக்குற மாதிரியோ, இல்லை ஒரு பெரிய விளக்கு, அந்த ஒரு பெரிய ஜோதி ஸ்வரூபத்திலேருந்து பல ஜோதிகளை உருவாக்கலாம். அந்த ஒரு விளக்குலேருந்து இன்னொரு விளக்கை ஏற்றிகிட்டே போகலாம். ஏற்றிண்டு லட்சக்கணக்கான விளக்கு, கோடிக்கணக்கான விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் எதுலேருந்து வந்த ஜோதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் ஏக்கமாக இருக்கக்கூடிய பகவான், சாட்சாத்காரம். அந்த சுவாமி, அந்த இறைவன் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது சாட்சாத் நம்மளோட குருவாயூரப்பன் அப்படிங்கிறத இங்கே ஸ்மரணை பண்ணுறார். அப்படிப்பட்ட பகவானே உன்னுடைய இந்த பெரிய ஹைரண்ய மண்டம் அப்படிங்கிற இந்த பெரிய ஒரு எக்கு ஷேப்லன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ உங்களால் சிருஷ்டி பண்ணப்பட்டுடுத்து. இப்போ நீங்கள் அதை பிரம்மாண்டமாக, அது ஸ்வர்ணமயமாக இருக்கான், தக 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 தகன்னு ஜொலிக்கிறதுங்கிற அப்படியே பார்க்குறார். இதெல்லாம் பிரத்யட்சமாக அனுபவித்து நம்மளுடைய பட்டத்திரி எழுதியிருக்கிற ஸ்லோகங்கள் இல்லையா? ஸோ அப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறார். அண்டம் தத் கலு பூர்வ சிருஷ்ட சலிலே திஷ்டத் சஹஸ்ரம் சமாஹா நிர்பிந்தன்ன கிருதா சதுர்தச ஜகத் ரூபம் விராடாக்வயம் சாஹஸ்ரைஹி करपाधमूर्धनिबहैः निःशेष जीवात्मको निर्भातोऽसि मरुत्पुराधिपसमां त्रायस्व सर्वामयात् தத்தண்டம் கலு. அந்த பெரிய பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னா, பூர்வ சிருஷ்டி முன்னாடி இப்போ எங்கே இருந்தது? முதல் சிருஷ்டி பண்ணுறாரு இல்லையா பிரளய காலத்துக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா, ஜலத்தில் அப்படியே நித்ரையில் இருக்கார். அப்படி நித்ரையில் இருக்கும் பொழுது அவரோட சேர்ந்து இந்த ஹைரண்ய மண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, இந்த சிருஷ்டி எல்லாம் பண்ணினது எல்லாமே இப்போ பகவான்கிட்ட ஒடுங்கி இல்லை, பகவானோடையே இருக்குது. பகவானோடையே இது எல்லாம் அப்படி சாட்சி பூத்தமாக பகவான் பார்த்துட்டு இருக்கார். இப்போ இது எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இந்த ஜலத்திலேருந்து இப்போ வெளியில் வரப்போகிறார். யார்? நம்மளுடைய பகவான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிற அத்தரத்தையும் எடுத்துட்டு வெளியில் வரப்போகிறார். எவ்வளவு காலம் இருந்தாரா? சகஸ்ர. இப்போ இதுதான் சகஸ்ர புருஷ சுக்தத்தில் சொல்கிறாளே, சகஸ்ர சீர்ஷ புருஷக சகஸ்ரம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, 1000 அப்படின்னா பல ஆயிரம். அது அந்த நாமாக்களை சொல்லி சொல்லி பகவானை ஸ்துதி பண்ணுறா இல்லையா? அப்படிப்பட்ட நிசேஷ ஜீவாத்மா இப்போ சகல ஜீவராசிகளுக்குள்ளேயும் பகவான் சுகஸ்வரூபமாக உள்ள போயிட்டார். எல்லாருக்கும் அந்த பிரகாசத்தை அள்ளி தெளிச்சிருக்கார். இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, இப்போ வெளியில் வரணும். இந்த ஜலத்துலேருந்து, இந்த ஜலத்துக்குள்ளே பகவானும் இந்த ஹைரண்ய மண்டம் அவர் கிரியேட் பண்ணின அத்தனையும் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துண்டு ஒரு ரூபமாக பகவான் வெளியில் வரார். அதுதான் விராட ஸ்வரூபம். நீங்கள் படங்களில் பார்த்துருக்கலாம், கூகுளில் போய் பார்த்தேன்னா அதில் போடுவா, படம் பார்க்க முடியும் நம்மளால். அந்த சுவாமிக்கு ஒரு ரூபத்தை கொடுத்துருக்கா. விராட்ட ஸ்வரூபம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய புத்தி கண்ணு எதுக்குமே எட்டாத ரொம்ப விசேஷ ராஜ்ய பதம் அப்படின்னா விராட்டம், ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். அது எப்படி இருக்குது அந்த விராட்ட ஸ்வரூபம் அப்படின்னா, 1000க்கு மேலே தலைகளாம். அதில் எவ்வளவுன்னா 1000 வருஷ கணக்காக இருந்ததுனால ஆயிரக்கணக்கான கை கால்கள் இருக்குது. அதில் ஆயிரக்கணக்கான தலைகளை வச்சுருக்கு. சகல ஜீவராசிகள் எதெல்லாம் அவர் உற்பத்தி பண்ணினாரோ, எதெல்லாம் சிருஷ்டி பண்ணினாரோ, அது அத்தனையும் அந்த உடம்புல தெரியறதான். அவருடைய அந்த விராட்ட ஸ்வரூபத்துக்குள்ள இவர் பண்ணின அத்தனை சிருஷ்டியும் அந்த ரூபத்துக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட விராட்ட ஸ்வரூபமாக பகவான் அப்படியே வெளியில் காமிக்கிறார். ஜீவராசிகளோட ரூபமாக அப்படியே வெளியில் வரார். அப்படிப்பட்ட ஒரு விராட்ட ஸ்வரூபத்தை இந்த இடத்துல சாட்சாத் பட்டத்திரி அனுபவிச்சிருக்கார். அனுபவிச்சதுனால தானே அந்த வார்த்தையை அவரால் போட முடியாது இல்லையா? நீ வந்தியாமே அப்படின்னு கதையெல்லாம் கேட்கல அவர். ஒரு க்ஷணமும் அவர் அந்த பாகவத சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துட்டு இங்கே நாராயண பட்டத்திரி தன்னுடைய ஸ்லோகங்களை அமைச்சுண்டு வந்தாலும்
அதை வந்து பகவானோட பேசி 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 அதை வந்து நிர்ணயம் பண்ணிக்கிறார். பகவானோட பேசி நிர்ணயம் பண்ணுறார். அப்படின்னா பகவான் எந்த அளவுக்கு இதை ஸ்லாகிச்சிருப்பார், எந்த அளவுக்கு தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னை பற்றின விஷயத்தை தன் பக்தன் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக இந்த இடத்துல குருவாயூரப்பன் நினைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு விராட்ட ஸ்வரூபத்தை வந்து இந்த சாக்ஷாத் குருவாயூரப்பன் நம்மளோட பட்டத்திரிக்கு காமிக்க, பட்டத்திரி அதை அத்தனையும் அனுபவித்து எழுத, இன்னும் பின்னாடி வர ஸ்லோகங்கள்லாம் பின்னாடி வரக்கூடிய தசகங்கள்லேயும் இதனுடைய உற்பத்தி எப்படி இருக்குது, பகவானுடைய சிருஷ்டி லீலா என்ன மாதிரி போகிறது, எதெல்லாம் சிருஷ்டி பண்ணுற அப்படின்னு நம்ம முன்னாடி அப்போ பார்த்தோம் இல்லையா. மன்வந்திரம்னா என்ன, எந்த மனு ஆட்சி பண்ணுறா, எதெல்லாம் எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறதையெல்லாம் வரக்கூடிய தசகங்களில் அவர் சொல்லின்னு வர. இதே மாதிரி இது எல்லாம் ரொம்ப, அதாவது பெரிய சூக்ஷ்மமான விஷயம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது. அது எப்படி அவளோட புரிதலுக்கு தகுந்த மாதிரி பகவான் வந்து நிச்சயமாக உள்ள புகுந்து அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சுவாமி நமக்கு அதை புரிய வைப்பார் கண்டிப்பாக. அதை தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்கணும். அப்படிப்பட்ட பகவான் அதை புரிய வைக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு அனுபவம் வரும் அப்படின்னா, இது புஸ்தக ரீதியாகவோ இல்லை நம்ம வந்து ஒரு எழுத்துக்கள் மூலமாகவோ, அதாவது லிங்குவிஸ்டிக்கலி இது வந்து நமக்கு தெரியணும், நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அதற்கான சப்தம் என்ன, அதற்கு என்ன வார்த்தை, என்ன தேவர்கள் பிறந்திருக்கா, என்ன தேவகணங்கள் இருக்குது, என்ன இந்திரியங்கள் இருக்குது, அதெல்லாம் எந்த ஒரு ஞானம் இதை அப்ளை பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய பகவத் ஸ்வரூபம் ஒன்று தான், பகவான் மாத்திரமே அப்படிங்கிற ஒரு பெரிய கருணை, அவருடைய கருணையால் அந்த ஒரு ஃபீல் நம்ம மனசுக்குள்ளே வந்து வரணும். அது வர்றது வந்து எதை கொடுக்கும் அப்படின்னா ஒரு பெரிய சரணாகத்தத்தை கொடுக்கும், சரணாகதி கொடுக்கும். இதுக்கு மேலே அல்பமாக நம்ம என்ன யோசிப்போம், எதையுமே யோசிக்கவே தோணாதே. இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நாட் 1% கூட நம்மளால் இந்த விஷயத்தை வந்து ஒரு ஆற்றுக்குள்ளே நம்மளால் ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியறது இல்லையே. அப்படின்னா ஒரு பகவான் எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி, அதில் எப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டியை உருவாக்கி, இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி அதில் நம்மளையும் வாழ வச்சு, அவனுடைய குணங்களையே திரும்ப 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 நம்மளை பேச வச்சு, இந்த மாதிரியான ஒரு பெரிய சத்சங்கத்தை பகவான் கொடுக்கணும் அப்படின்னா அவனுடைய கருணை இல்லாமல் வேறு என்னவா இருக்க முடியும்? எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பகவானுடைய கருணா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம வந்து இதுலேருந்து, இதோட சாரம் அதுதான். இப்போ இதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய பரீட்சை வச்சு யார் என்ன தேவத்தை என்ன இதெல்லாம் வந்து என்னன்னு தெரிஞ்சுண்டா போகிறோம். இது எல்லாத்துக்கும் மேலே பகவானுடைய கிருப்பா, அந்த கருணை என்றைக்கும் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்றைக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படிங்கிறத வந்து ஒரு க்ஷணமும் நம்ம புத்தி அதை அங்கீகாரம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை எல்லோரும் லீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதை ஆரம்பிக்கிறதும் பகவான் வைப்பார். அதை எப்போ நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோமோ இப்போ எல்லாமே கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு புரிஞ்சுடும், நமக்கு எல்லாருக்கும் புரிய வச்சுடுவார் சுவாமி அந்த குருவாயூரப்பன். அப்படிங்கிறதோட நம்மளுடைய 5வது தசகம் பூர்த்தியாகுது. எல்லோரும் இதில் ஏதாவது தப்பாக எனக்கு தெரியாமல் ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா க்ஷமிச்சுக்கிறேன். गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरुनाथ महाराज की जय।